शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् அப்படிங்கிற மந்திரத்துல ஓஹோ இந்த இடத்துல வீரகான்னு இருக்கு, அதனாலதான் அந்த பதத்தை எடுத்துட்டு இருக்க. இப்படி மந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான பதங்கள் எல்லாம் வேதத்துல அந்தந்த ருக்குல இருக்கக்கூடியதான பதங்கள். இதை சூச்சனம் பண்ணித்தான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ற காலத்துல யானின அமாதி கௌணானி விக்யாத அனிமாத்மன ரிஷிபி பரகீதானி தானி வட்சியாமி பூதையே. அவர் பீஷ்மாச்சாரியர் சொல்றார், நான் சொந்தமா எந்த நாமாவும் சொல்லல, எந்த நாமாக்கள் வேதங்களில் இருக்கோ அந்த வேதங்கள்ல பகவானுக்கு சொன்னதான நாமாக்களை நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த கிறுக்கியால அதை எடுத்து இங்க போட்டிருக்கேன். அவ்வளவுதான். எந்த நாமாவும் நான் தனியாக எடுத்து சொல்லல, நான் சொந்தமாக ஒரு நாமம் கற்பிக்கல. யானி நாமானி கௌணானி குணப்பிரயுக்தானி நாமானி விக்யாதானி மகாத்மனா. விக்யாதானி எங்கே விக்யாதானி? வேதே விக்யாதானி. மகாத்மனா தானி வட்சியாமி, அதை நான் சொல்லுகிறேன். பூதையே அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இது இந்த கான்செப்ட் நமக்கு புரியணும். ஏன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்றேன், ஓம் நமோ பகவதே, இதெல்லாம் எங்கெங்க இருக்கோ அந்த மந்திரங்கள் இருக்கணும். எந்த மந்திரமும் தனியாக வரவில்லை. மந்திரமும் எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத பார்க்கணும். அது வேதங்கள்ல இருக்கக்கூடியதான சகலமான அந்த ருக்குகள்ல இருக்கக்கூடியதான எழுத்துக்களை, அதுல இருக்கக்கூடியதான பிராண எழுத்துக்களை எடுத்து மந்திரமா இருக்கு. பிராண எழுத்துன்னு என்ன? பிராணபீஜம் மந்திர வீரியம் அப்படின்னு சொல்றார் மந்திரத்துக்கு. மந்திர வீரியம் அந்த மந்திரத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளதான எழுத்து மந்திர வீரியம். அந்த மந்திர வீரியம் எந்தெந்த மந்திரங்கள்ல எங்கெங்க இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஏன் சார் கண்டுபிடிக்கணும்? அதான் நரசிம்மசாமி இது வரைக்கும் மந்திர வீரியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற விவகாரத்தை சொன்ன பிறகு இந்த 14 மந்திரங்கள்ல சில மந்திரங்களுக்கு அர்த்தத்தை நேற்று பார்த்தோம். பார்த்ததே மறுபடியும் பார்த்தா டைம் ஆயிடுமோ இல்லையோ, அதனால சிலதுதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் போடும். அதுக்கப்புறம் அவர் சொன்ன இந்த மந்திரத்துல முக்கியமான பீஜாட்சரம் என்ன, ரிஷம சுவாமிக்கு முக்கியமான பீஜாட்சரம் என்ன? முதல்ல பிரணாமம்னு சொன்னேன். ஷவுங்கிறது மேல போய் சொல்ல போறேன். இந்த நிருசிம்ம யந்திரத்தை சொல்ற காலத்துல ஷவுங்கிற பீஜத்தை சொல்ல போறேன். நடுவுல என்ன சொல்றார், ஈம் எனக்கூடியதான பீஜத்தை சொல்றார். இது நாம் இப்ப 3வது உபநிஷத்துல ஆரம்பிச்சோம். நிருசிம்ம மந்திரத்துல பூர்வதாபியின் உபநிஷத்துல 3வது உபநிஷத்துல பார்க்க போறோம். உங்களுக்கு கொடுத்த ஷீட்ல 222வது பக்கத்துல இருக்கு. தேவாவை பிரஜாபதி மப்ருகம் ஆனுஷ்டபஸ்ய மந்திரராஜஸ்ய நாரசிம்மஸ்ய சக்திம் பீஜந்ததோ புரோஹீதே. ஆனுஷ்டபமான மந்திரராஜன், இவருக்கு சக்தி என்ன, இவருக்கு பீஜம் என்ன, இதை சொல்லுங்க. இது சக்தின்னா என்ன, பீஜம்னா என்ன? நாம சொல்றோம் இந்த மந்திரத்துக்கு இந்த ரிஷி, இந்த தேவதா, இந்த சந்தத்து, ஐம் பீஜம், சௌஹசக்தி, கிளீன் கிட், இதை சொல்லிடும் இல்லையா? அது பீஜம்னா என்ன, சக்தின்னா என்ன, கீழகம்னா என்ன, இவ எல்லாம் சொல்லணுமா? அதுவும் நீங்க சொல்ற பிரசம மந்திரத்துக்கு என்ன சார் பீஜம்னா என்ன? அந்த பீஜத்திலிருந்து உலகம் முழுக்க பரவுறது, சக்தி முழுக்க சரீரம் முழுக்க வியாபிக்கிறது, அதனால அதுக்கு பீஜம்னு. சக்தின்னா என்ன? இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுவதனால உம சரீரத்தில் ஏற்படக்கூடியதான புதிதான ஒரு அமிர்தசார அந்த சக்தி இருக்கு. இவைகள்லாம் அந்த மந்திர சாஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறவாளுக்கு புரியும். நான் பண்ணது ஏன்னு கேட்காதீங்க, நீங்களும் பண்ணிட்டு இருக்க, அர்த்தம் தெரியாம பண்ணிட்டு இருக்க. எப்படி காயத்ரி மந்திரத்தை உபாசனை பண்ணிடணும்னா பொறுமை. நகாயத்ரியா பரவ மந்திரா நமாதும் தெய்வதம் பரம். காயத்ரியை விட உயர்ந்ததான மந்திரம் கிடையாது. கிடையாதுன்னு என்ன சொன்னார்? எல்லா மந்திரத்தினால வரக்கூடிய பலமும் காயத்ரி மந்திரத்துல உண்டு. அதே போலயே நமாதும் தெய்வதம் பரம். பெத்த அம்மாவோட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அச்சாரத்துல. நமாதோ தெய்வதம்பரம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ம, அவ்வளவு ஸ்ரீதான் மாதா. உலகத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம் ஸ்ரீயஸ்ரமஸ்தா தவதேவி ரூபாக, அம்பாளுடைய உருவம் தான் மற்ற தேவதைகள், மற்ற ஊர்ல இருக்கிற அம்மாக்கள். அதனாலதான் அம்மாவுக்கு என்ன பேரு ஸ்ரீமாதா. அந்த நமாதூர் தெய்வதம்பரம்னு அம்மாவோட தெய்வம் கிடையாது. ஏன்னா சக்தி. அந்த சக்திக்கு ஒரு பீஜம் சௌகுன்னு அங்கே சொன்னோம். அங்கே இங்கே சக்தி என்ன வேணும்? ஈங்கிறது பீஜம்.
என்ன நம்ம என்ன பண்றோம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சா தானே நமக்கு சொல்ல முடியும். இங்க சக்தி என்னன்னா ஈங்காரம் சகோவாச்ச பிரஜாபதி மாயாவா ஏகா நாரசிம்மி சர்வமிதம் சிருஜதி சர்வமிதம் ரக்ஷதி சர்வமிதம் சம்மரதி தஸ்மான் மாயா மேதாம் சக்திம் வித்யாத். அதுக்கு என்ன சக்தி மாயா ஈங்காரம் ஏதாம் மாயாம் சக்திம் வேத சபாத்மானம் தரதி சோமிருதத்வம் சகச்சதி மஹதீம் ஸ்ரீயவஸ்துதே. இதை தெரிஞ்ச வாழ்க்கை நம்ம நாராயணசாமியர் எவ்வளவு ஹெல்ப் பண்றத பாருங்க. இதை நமக்கு தெரிய வச்சார். எது ரிதிம பீஜத்துக்கு ஒரு சக்தி உண்டு. என்ன சுவாமி சக்தி? ஈம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டோம், வேற ஒன்றும் வேண்டாம். உபாசனம் பண்றலாம் இல்லையா அது அப்புறம். இந்த மாயா பீஜம் சக்திங்கிறது அது ஈம் எனக்கூடியது. இது மட்டும் தெரிஞ்சவாளுக்கு ஏதாம் மாயாம் சக்திம் வேத சபாத்மானம் தரது சோமிருதத்வம் ஜகச்சதி. எல்லா பாபத்தையும் கடக்கிறான், அமிர்தத்வத்தை அடைகிறான். மஹதீம் ஸ்ரீயமஸ்னுதே. அதான் ரொம்ப எல்லோருக்கும் வேண்டியது. மஹதீம் ஸ்ரீயமஸ்னுதே. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது. மீமாம் சந்தே பிரம்மவாதினா. இப்படி இருக்கும் பொழுது பிரம்மவாதிகள், வேதத்தை பற்றி பேசுறவர்கள், அந்த சுத்த பிரம்மத்தை பற்றி பேசுறவர்கள், எதை அறிந்தால் உலகத்துல மறுபடியும் பிறவி இறப்பு எனக்கூடியதான இந்த சக்கரம் வராதோ அதை பத்தி பேசக்கூடியதான மகான்கள் அவ பேசுறாளாம். மீமாம் சந்தே பிரம்மவாதினா கிரஸ்வாவா தீர்காவா புளுதாவா. ஈம்னு சொல்றதா ஈம்னு சொல்றதா ஈம்னு சொல்றதா சார்? ஈம்னு சொல்லிட்டு சார் இங்கிலீஷ்ல ஐ எம்னு போட்டோம். அவுட் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் தெரியலையே. பார்த்தா ரெண்டு ஐ போட்டு ஈன்னா ஈன்னு புளுதத்துக்கு என்ன பண்றோம்? ஐ போட்டு 3 போடணும். கணக்கு வாசம் ஐக்கியூப்னு படிச்சுட்டான். தெரியலையே. புத்தகத்தை பார்த்து படிச்சா எப்படி வரும்? அதுலயும் சாம மந்திரங்கள் ரொம்ப கஷ்டசாலி. இது குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. இது குருமுகமாக தெரிஞ்சுக்கணும். இதை கிரஸ்வமா சொல்றதா தீர்க்கமா சொல்றதா பிரதமா சொல்றதா? எது கிரஸ்வா பவதி சர்வம் பாப்மானம் தஹதி அமிர்தத்வம் ஜகச்சதி. கிரஸ்வமாக சொன்னேனால் எல்லா பாபமும் போய்விடும், அமிர்தத்வமும் வரும். இது சொல்ல வந்தேன்னா நீங்க வாசித்ததான பிரஷ்னோபனிஷத்துல 5வது பிரஷ்னத்துல ஓங்கார உபாசனம் வரும் பொழுது ஏகமாத்திரா த்விமாத்திரா திரிமாத்திரா அப்படின்னு வருது. அங்க ஏகமாத்திரான்னா அகாரத்தை மட்டும் உபாசனம் பண்றது, இகாரத்தை மட்டும் உபாசனம் பண்றது, உகாரத்தை உபாசனம் பண்றது அப்படின்னு சில பேர் சொல்றா. இல்ல ஓம் 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 அப்படி சொல்றதா? இப்படி ஒரு பெரிய பர்பச்சுவல் கன்ஃபியூஷன். யாரை கேட்டாலும் அந்த ஒரு மாத்திரத்தை சொல்ற உபாசனம் பண்ணவனுக்கு தானே சார் தெரியும். அது புத்தகத்தை பார்த்து படிச்ச விட ஒரு மாத்திரம் 2 மாத்திரம் சொல்றேன். ஆக்சுவலா உபாசனம் பண்ண ஆரம்பிச்சேன், எப்படி பண்றது? சந்தேகம் வந்துருது. ஆணு சொல்லி ஆணு வாயால சொல்லிட்டு ஓம் நினைக்க முடியுமா? அப்ப ஓம்னு சொல்றதாக ஓம் தீர்க்கமாச்சு. அது வியாக்கரணத்துல தீர்க்கம் கிரஸ்வமா எப்படி சொல்வேன்? எல்லாம் பிச்சுக்க வேண்டியது. அது கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப மோசம். இன்னையா பண்றது? இதுக்கு கடைசியில பிரபஞ்சசார தந்திரத்துல பிரணவ கல்பங்கிற ஒரு சாப்டர்ல இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஓம் 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 அப்படி உபாசனம் பண்ணும். இது ஆச்சாரியாலே சால்வ் பண்ணிட்டார். இதுக்கு எதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதுக்கு சமாதானம் அவர் சொல்றது மட்டுமல்ல, அந்த புத்தகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருந்தான பத்மபாதர் இதை உபாசனம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன் சொல்ல வந்தேன்னா, சாஸ்திரம்னு சொன்னா அது ஒரு கடல். அது நமக்கு வரணுமையானால் அந்த ஆச்சாரியாண்டிய அனுகிரகம் வேணும். ஆஸ்தே தேசிக தரகம் நிரவதி ராஸ்தே ததிக்ஷணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்திஹி கிமதப்பரமஸ்தி ஜன்மசாஸ்திரம். இதோ நான் புத்தகத்தை படிச்சுட்டா 4 சாஸ்திரம் வாசிச்சுட்டேன் கர்வப்படாதீங்க, ஒன்றும் வராது. சந்தேகங்கள் ஜாஸ்தியாகும். ஏன்னா அவனுக்கு 2 சந்தேகம் தான் வரும். நீ 4 புத்தகம் படிச்சதுனால இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா 4 சந்தேகங்கள் ஜாஸ்தி வரும். அவ்வளவுதான் பார்த்துருக்கேன் விவகாரம் முழுக்க. ஆகிய சந்தேகங்கள் போகணுமே ஆனால் அந்த ஆச்சாரியாண்டிய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். அதை முதல்ல சொல்லிட்டு இங்க சொல்றா பாருங்க. யார் 2 மாத்திரையோட சொல்லிட்டு இருக்காளோ அவனுக்கு இந்த தீர்க்கே பவதி மஹதீம் ஸ்ரீமாப்னியாத் அமிர்தத்வம் ஜகச்சதி யஹ புருஷா பவதி. புருஷமாக யார் சொல்றானோ அப்படின்னு ஈம் அப்படின்னு யார் உபாசிக்கிறானோ அவன் என்னாச்சு? ஞானவான் பவதி அமிர்தத்வம் ஜகச்சதி. முன்னால ஸ்ரீமாப்னோதி மஹதி ஸ்ரீமா. இப்படி என்ன? ஞானவான் பவதி. இவன் ஞானத்தை அடைகிறான். அமிர்தத்வம் ஜகச்சதி மோட்சத்தை அடையினான். நீர்பாட்டுக்கு அது தஞ்ச போன நிலை எங்க வேதத்துக்கு சொல்லியிருக்கு பண்ற பாருங்க. அதர்வ வேத மந்திரம் தையும் பாஹி ஹிருதேஷி தரத்ரஸ்ரயம் லக்ஷ்மீம் அவ்வலாம் அம்பிகாம் காம் ரட்டிம் தயதே யத்யாம் இந்திரசேனேத்யாஹோ தாம் வித்யாத் பிரம்மயோனிம் சரூபாம் தாமிஹ ஆயுஷே சரணம் பிரபத்யே.
வேதங்கள்ல சரணாகதி சொல்றது இந்த அம்பாளுக்கு தான். இது நரசிம்மரை பத்தி சொல்லல. இது ஈங்கிற மந்திரம் அம்பாளுக்கு சொல்லக்கூடியதான மந்திரம் இது. அது எப்படி அவுபலாம் அம்பிகாம் காம் ஷட்டீம் ஷஷ்டி தேவின்னு சொல்றேன் பார்த்தல. கல்யாணம் ஆனவர் புருஷனுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் அந்த பெண்ணுக்கும் மனசுல ஒரு ஐக்கமத்தியம் இல்லைன்னா அதுக்கு சங்கத்தம் சம்பதத்வம் சம்போமனாம் திஜானதாம் அப்படிங்கிற ருக்வேத மந்திரத்தை பாராயணம் பண்ண சொல்லிருக்கு. தாந்திரிகத்துல ஷஷ்டி தேவி மந்திரத்தை சொல்றது நீர்பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு எங்கேய பிரமாணம் கேட்டு சொல்ல வேண்டாமா? வேத மந்திரம் தாம் ரெகாம் ஷஷ்டிம் ஜயாம் இந்திரசேனாயுத ஆஹோ தாம் வித்யாம் பிரம்மயோனிம் சரோபாம். இதை வாய்ச்சவாளுக்கு லௌகிகமான பிரயோஜனம் உண்டு. நிஜமான பிரயோஜனம் என்ன தெரியுமா? நான் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவளுக்கு ஜீவ பிரம்ம ஞாபகம் வரலாம். இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்காக இந்த மந்திரம் சொல்லியிருக்கு. அதை இங்க உபயோகிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சர்வபாந்தாமிய ஆயுஷே சரணம் பிரபஞ்சே. ஆயுசு முழுக்க நான் சரணாகதி அடையுங்கிறது. இது பார்த்தா வேதத்துக்கு ஆயுசு அந்த சாமிய ஆயுஷே சரணம் பிரபஞ்சே சர்வேஷாம் வா ஏதம் பூதானாம் ஆகாசப்பராயணம். இவைகளுக்கெல்லாம் எல்லா பூதங்களுக்கும் எது பராயணம்? ஆகாசப்பராயணம். பராயணம்னு கம்யஸ்தானம்னு அர்த்தம். எல்லா பிராணிகளும் போய் சேரக்கூடியதான இடம் ஆகாசம். ஏன் அப்படி? அதுவா ஆகாசாதேவ ஜீவானி பூத ஜாதானி ஜீவந்தி ஆகாசம் பிரயந்தி விஜம் விஜந்தே சர்வாணி ஏவாயிமானி பூதானி ஆகாசாதேவ ஜாயந்தே. சாந்தோக்கியத்தில் இந்த வாக்கியம் இருக்கு. சர்வாணி ஏவாயமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி. அது சாந்தோக்கியத்துல முதல் அத்தியாயத்துல. இங்க என்ன இருக்கு? சர்வாணி ஏவாயமானி பூதானி ஆகாசாதேவ ஜாயந்தே ஆகாசாதேவ ஜாதானி ஜீவந்தி ஆகாசம் பிரயந்தி விதம் விதந்தி தஸ்மாதாகாசம் பீஜம் வித்யாத். ஆயாருக்கு என்ன சார் பீஜம்? ஆகாசம். ஆகாசம் பீஜம்னு என்ன அர்த்தம்? ஹம்னு அர்த்தம். ரிதம பீஜம் என்ன? ஹம். அதனால ஓம் க்ரௌம் ஈம் ஹம் அப்படின்னு சொல்லணும் பிரதிம மந்திரத்துக்கு. இந்த ஹம்னு எங்க இருக்கு மந்திரத்துல? ஆகாசமேவ பீஜம் வித்யாத். இதை விட என்ன சார் கிளியரா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பக்கம். இது என்னன்னா அந்த மந்திர சாஸ்திரத்துல ரகசியமான விஷயங்களை எவ்வளவு தெளிவா வேதம் சொல்றது. அதனாலதான் பிரகடாக வேதாகனா கல்பசூத்திரத்துல கல்பசூத்திரம் வேதங்கள்லாம் பிரகடாக அப்படின்னு சொல்லி ஏதோ அவர் ஏதோ சொல்ல வந்தார். பிரகடாக வேதாக சொல்லியிருக்கிறவர்களுக்கு அதே மாதிரி அவ்வளவு தெளிவாக சொல்றது. பீஜம் வித்யா ததேத திருடினா உக்தம். அந்த மந்திரத்தை ரிஷி சொல்லியிருக்காராம். என்ன சொல்லுங்க? அதும் தத்து ஜடத்வதுலந்தரிக்ஷதோதா ஆவேதிஷததி ஜெப்தரோடதது நிருடத்வரதது ததத்யோ மததப்தா ஓதா ருதஜா அத்ரிஜா ருதம். பிருஹத் ருக்வேதிகளுக்கு பிருஹத் இல்லை, அதனால தனியா சொன்னேன். இது எதிர்வேத மந்திரம். ருக்வேதிகளுக்கு பிருஹத் கிடையாது, அதோட நினைவு. சரி, ஏ வேதம் மகோபனிடது ஹம்சா. என்னது? ஹம்சா ஒன்றாக இருக்கிறவர். கச்சதி ஹந்தி கச்சதி எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருப்பவர். சுச்சிஷது தேவதேவனே நல்லவாழ்டே இருந்திருக்கிறவர். வசுகு எல்லாருக்கும் காசை கொடுக்கிறவர். அந்தரிக்ஷது அந்தரிக்ஷத்துல போய் கொண்டிருக்கிறவர். அப்படின்னா யாரு? வாயுன்னு அர்த்தம். தத் ஹோதா அக்னி எம் வேதி பரவந்தா அப்படின்னு சொன்னதுனால வேதி சது வேதியில இருந்துக்கிறவர். அதிதேகி துரோடது அதிதியா இருந்து கொண்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரா? யார்? நரசிம்மஸ்வாமி. அதனால நம்ம நாட்டுக்குள்ள அதிதிகள் வந்தா அவளுக்கு சாட்சாத் நாராயண அதிதி நாராயண சுயம் அப்படின்னு கொண்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு வேண்டியதான வசதிகளை தீர்த்தத்தை கொடுத்து, உங்களை எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுற, வாங்கோ உட்காருங்கோன்னு சொல்லி தீர்த்தத்தை கொடுத்து அவளுக்கு வேண்டி உபச்சாரம் பண்ணுங்க. வந்ததுமே கதவு யார் வேணும்? நம்ம எப்படி ஆயிடும்? நம்ம ஊர்ல கதவே மூடுறது இல்லை. கிராமாந்தரத்துல கதவே மூட திறந்துதான் இருக்கும். யாரு வந்தாலும் வாரம் வாங்க. அதுல யாரும் தெரியாத போதாலும் யாரு வந்துட வாங்க கால வந்துட்டோ எதை போடுறதுதான். இந்த ஒரு சம்பிரதாயம் இருந்த நாடு இந்த நாடு. இன்னைக்கு எல்லாருடைய வீட்லயும் எங்க போனாலும் பிளாட்ல கதவை மூடி விட்டு, ஏன்னா பயமா இருக்கு சார். வேற யாரும் வரப்படாதுங்கிறத ஒரு தர்வானம் போட்டிருக்கான். அவன் நீங்க எந்த பிளாட்டுக்கு போகணும், அவன் அங்கிருந்து அனுப்புறான். எங்க இன்டர்கிராம்ல இன்னாரா சரி தெரிஞ்ச ஆளுதான் அனுப்புங்க அப்படின்னு தான் அனுப்புறான். ஏன்னா நம்ம நாட்டுக்கு யாரும் வரப்படாது பாருங்க.
என்ன அபிப்பிராயம் என்ன இருந்துருக்கோம், எப்படி இருந்ததான ஒரு கல்ச்சர் நம்மது. அதிதி வந்தாருன்னா அன்னைக்கு சந்தோஷப்படக்கூடிய நம்ம ஆத்துக்கு சாப்பிடுறதுக்கு வரவர்கள் இருக்கா அப்படின்னு நினைச்சதான இடம் இது. அதிதி துரோடது துரோண கலசத்துல இருக்காரு அவர் இல்ல. அதிதி தன்னு துரேஷு குருஹேஷு கச்சதீதி துரோடது ஆச்சாரியுடைய பாட்டு இந்த மந்திரத்துக்கு. நிரட்டது நல்லவாழ்டைய மனத்துல இருந்திருக்கார், வரசத்து உயர்ந்தவாழ்டைய மனத்துல இருந்திருக்கார். அதே போல ரிதசத்து வியோமாச தப்தா அவர் சங்க சுக்தி மகராதி ரூபங்களா இருந்திருக்கார். கோஜா அதே போல விரீகியவாதிகளா இருந்திருக்கார். ரிதஜா யஜ்ஞங்கள் மண்டபாட்டத்தில் இருந்திருக்கார். அப்படிப்பட்டதான அத்ரிஜா நதிகளா இருந்திருக்கார். எல்லாமே அந்த ஸ்வரூபம், அந்த தெய்வ ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான சர்வ வியாபகமா இருக்கக்கூடியதான ஹம் எனக்கூடியதான பீஜத்தோட உபாசனை பண்ணுறோம். இப்ப மந்திர தனியா மந்திரத்துக்கு நான் சொல்லிவிட்டேன் பீஜங்கள். ஓம் ஸ்ரௌம் ஈம் இம் இல்ல, ஹ்ரஸ்வம் இல்ல. ஏன் ஹ்ரஸ்வம் சொல்லப்படாது? இங்க நாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் இந்த மந்திரத்தை? ஜீவ பிரம்மா ஐக்கியத்துக்காக சொல்லிட்டு இருக்கோம். ஆகிய தீர்க்கம் ஈம் ஹம் சொல்லிய இன்னொரு தரம் சொல்ல மாட்டேன், ஒரு தரம் சொல்றதே தப்பு. இப்படி மூணாவது உபநிடத்தை தேவாவாயு பிரஜாபதி வப்ருவன் ஆனுஷ்டவஸ்ய மந்திரராஜஸ்ய நாரதன்யஸ்ய அங்க மந்திரால் நோ ப்ரூஹி பகவதி. பார்த்தீங்களா, ஆனுஷ்டவ மந்திரத்துக்கு அங்க மந்திரங்களை சொல்லுங்கோ அப்படின்னு தேவதைகள் பிரஜாபதியை கேட்டார். சகோவாச பிரஜாபதி பிரணவம் 223வது பக்கம். வேற மாதிரி அதேதானே, ரைட். தேவா அவை பிரஜாபதி பப்ருவன். கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா பேப்பர் ஆயிடும், கவலைப்படாதீங்க. பேப்பர் இருக்கிற வரையமாவது பார்ப்போமே. அது கொடுத்துருக்கா ரொம்ப நல்ல கதை பண்ணிருக்கு. நாரசிம்ம மந்திரத்துக்கு அங்க மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்னு சகோவாச பிரஜாபதி. பிரஜாபதி சொல்லியிருக்காரு என்ன? பிரணவம் சாவித்ரியும் யதுர் லட்சுமியும் நிருசிம்ம காயத்ரி வித்யங்கானி. 4 அங்க மந்திரங்கள். பிரணவம் ஒண்ணு, சாவித்ரியும் 2வது, யதுர் லட்சுமியும் லட்சுமி மந்திரத்தையும் 4வது காயத்ரியும் நிருசிம்ம காயத்ரி இதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரா. யதோ ஜானீதே சோமிருதத்வம் கச்சதி. இந்த வரிசையில் 4ஐயும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓமின் ஏததக்ஷரமிதம் சர்வம் தஸ்ய உபவ்யாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வமோங்கார ஏவ யச்சான்யத்ரிகாலாதீதம் ததப்யோங்கார ஏவ சர்வம் ஏதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத். என்ன சார் புத்தகத்தை மாற்றி படிச்சுட்டு இருக்கா? மாண்டூக்கிய அதை படிச்சுட்டு இருக்கா? இதுதான் சுவாமி அங்க வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உபநிஷத்தை வாசிச்சு அப்புறம் மாண்டூக்கியம் வாசிச்சா அதனுடைய எவ்வளவு தெளிவு ஏற்படுறதுன்னு இப்ப பார்க்க போறீங்க. ஏதோ என்னமோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் ஆச்சாரியால் நமக்கு வந்து நிருசிம்மதாபினி உபநிஷத்தை சொல்லும்படி அனுகிரகம் பண்ணினாருங்கிறது இது மேல தெரிய போகுது. இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? ஓம்காரம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த ஓம்கார ஸ்வரூபத்தை அங்க மந்திரம். இந்த ஓம்காரம் என்னது? ஓமித் ஏததக்ஷரம் இதகம் சர்வம். உலகம் முழுக்க ஓம்காரம் தான். சத்ய உபவ்யாக்கியானம் அது என்ன? பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓம்கார ஏவ. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இருக்க எல்லாமே ஓம்காரம் தான் சார். எல்லா பொருளும் ஓம்காரம் தான். சிருஷ்டிக்கு முன்னால் இருக்கிறது ஓம்காரம் தான். சிருஷ்டி ஆரம்பில இருக்கிற ஓம்காரம் தான். எல்லாமே அழிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிறது ஓம்காரம் தான். யச்சான்யத்ரிகாலாதீதம், that which transcends all the 3 periods of time. சம்ஸ்கிருதத்துல இருந்து இங்கிலீஷ்ல சொல்றேன், ஒண்ணும் புரியல. transcends all of periods of time என்ன அர்த்தம்? இதுகாலாதீதம் என்ன அர்த்தம்? அதனால ஆங்கிலத்துல சொன்னா புரிஞ்சுடுறது அது ஒரு பிரமம். நிஜமா புரிஞ்சுக்கிறது குருவாக்கியத்துல தான் புரிஞ்சுக்கணும். என்ன இந்த டைம்ங்கிற கான்செப்ட் எப்ப நமக்கு வந்தது? சூரியன் சந்திரன் பிறந்த பிறகு. அதுக்கு முன்னால டைம்ங்கிற கான்செப்ட் இல்ல. சூரியன் வந்தவரு பகல் வந்தவரு நாம என்ன பண்ணினோம்? ஓஹோ, ஒரு பகல் ஒரு சேர்த்து ஒரு நாள், ஒரு நாள்ல 7 நாள் சேர்ந்தப்புறம் வாரம், 15 நாள் சேர்ந்தா ஒரு பட்சம், 2 பட்சங்கள் சேர்ந்தா ஒரு மாசம், 2 மாசங்கள் சேர்ந்தா ஒரு ருது, 3 ருதுக்கள் சேர்ந்தா ஒரு 1000, 2 ஆயிரங்கள் சேர்ந்தா ஒரு வருஷம், இப்படி 60 வருஷங்கள் சேர்ந்தா ஒரு ஆவர்த்தம், இப்படின்னு வாசிச்சு மகாபிரளய பரியந்தம் கொண்டு போறோம். ஆனா இந்த நொடிகள் வரைக்கும் இறக்கணும்.
ஆனா எல்லாமே அந்த காலமானது எங்க ஆரம்பிச்சது? சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணின பிறகு. அந்த சிருஷ்டிக்கு முன்னால, சூரியன் சந்திர சிருஷ்டிக்கு முன்னாலையும் சிருஷ்டி ஆன மரணம், அந்த பிரளயம் ஆன பிறகும், சூரிய சந்திராதிகளுடைய லயமும் ஆன பிறகும் அப்ப இருக்கிற டைம் என்ன சார்? அதான் திரிகாலாதீதம். ஏன்னா இந்த சூரியன் சந்திரனுக்கு நடுவில் இருக்கிற இந்த பீரியட் தான் இப்பொழுது பிரசன்ட், நாளைக்கு ஃபியூச்சர், நேற்றுக்கு பாஸ்ட். ஸோ இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இன் பிட்வீன் டூ கோஆர்டினேட்ஸ். எப்படி? சூரியன் பிறந்தது, சூரியன் லயத்தை அடைஞ்சது. ஆனா அதுக்கு முன்னால பகவான் இருக்காரா இல்லையா? ஏன்? நித்தியம் அவர். ஸோ இந்த பீரியடுக்கு அப்பாற்பட்டது அவ்யவகாரியமான நிலையில். ஸோ அதான் எங்க விவகாரமும் ஒண்ணும் இல்லையோ அதான் திரிகாலாதீதம். திரிகாலாதீதம் சர்வம் ஓங்கார ஏவா ஏவம் ஹியேதத் பிரம்ம சர்வம் ஹியேதத் பிரம்மா. எல்லாமும் பிரம்மம். அயமாத்மா பிரம்மா. விரல காட்டி சொல்றாரு. இங்க இருக்க அயமாத்மா பிரம்மா சோயமாத்மா சதுஷ்பாத். அந்த ஆத்மா சதுஷ்பாத். ஜாகிரதஸ்தானः பகிப்ரஜ்ஞः சப்தாங்கா ஏகோனவிம்சதிமுகா ஸ்தூலவக் வைஸ்வானர பிரதமபாதः. இதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன நீங்க எல்லாம் மாண்டோக்கியம் படிச்சிருக்கு. மறுபடியும் சொல்லணுமா? முடித்துக் கொண்டிருக்கிற காலத்துல 19 புலன்களோட 5 புலன்கள், 5 அறிவு புலன்களும், 5 செயல் புலன்களும், 5 பிராணங்களும், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளோட வேலை செய்யக்கூடியதான ஸ்தூலமான பொருட்களை உட்கொள்ளக்கூடியதான நிலைக்கு ஜாகிரதை எனக்கூடியதான நிலை. இந்நிலையில் ஸ்தூலமான பொருட்களை சாப்பிடுறதுனால இவருக்கு அனுபவிக்கிறதுனால விஸ்வன் என்றும் வைஸ்வானர் என்றும் பெயர். அப்படி சொல்றார். ஸ்தூலமுக்கு வைஸ்வானர பிரதம பாதஹா. அடுத்த ஸ்வப்னஸ்தானே அந்த பிரஜ்ஞா சப்தாங்கா ஏகோனவிம்சதிமுகா பிரவிருத்தபுக்தைதீய பாதஹ. எத்திர சுத்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் வஸ்தி தத் சுஷுப்தம். சுஷுப்தஸ்தான ஏகேகன பிரஜ்ஞானகன ஏவ ஆனந்தமயோத்யானந்தபுக் சேதோ முத பிராக்ய தீய பாதஹ. ஏஷ சர்வேஸ்வரः ஏஷ சர்வஜ்ஞः ஏஷோந்தர்யாமி ஏஷயோனி சர்வஸ்ய பிரபவாப்யயோதான நபஹி பிரஜ்ஞம் நாந்த பிரஜ்ஞம் நோபயத பிரஜ்ஞம். படிச்சு டைம் வேஸ்ட் பண்றது ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுல ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும் பொழுது வைஸ்வானர்னு சொன்ன விஸ்வனை சேர்த்துக்கோன்னார். சைதன்னு சொல்றப்ப ஹிரண்யகர்பனை சேர்த்துக்கோன்னார். பிராக்யன்னு சொல்ற காலத்துல ஈஸ்வரனை சேர்த்துக்கோன்னார். துரியம் தான். இப்படி ஒவ்வொன்றும் அவர் சேர்த்துட்டு இருக்கார். சமஷ்டி வியஷ்டியும் ரெண்டும் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்? அப்பதான் ஏக வியாஜேன ஒரு பிரயத்தனத்தினாலேயே அப்ரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு வியாக்கியானம் நீங்க பார்த்திருக்க. மறுபடியும் சந்தேகம் வந்து ஆற்று போய் பாருங்க. இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இந்த வியாக்கியானம் அவருக்கு எப்படி தோணிச்சு? இப்படி வியாக்கியானம் பண்ணினா ரிசல்ட் வருது சார். ஆல்வேஸ் என்ஸ் வில் நாட் ஜஸ்டிஃபை மீன்ஸ். நம்ம ரொம்ப காலத்துல சொல்லிருக்கோம். விவகாரம் என்ன? பலம் வருது சார், பலோத்தேசேன்னு இது பண்ணலாமா இல்லையோன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாட் ஆல்வேஸ் ட்ரூ. சில சமயத்துல இப்படியாகலாம், சில தப்பாகலாம். பலம் வந்ததுக்கு வழி கெட்ட வழியா போலாமா சார்? அது எங்க நாட்டுல ஒத்துக்க மாட்டோம். நீங்க பலம் உங்களுக்கு வரதோ இல்லையோ அது அப்புறம், வழி நன்னா இருக்கணும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நல்ல வழியிலேயே இருக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை கிடைக்காத போனால் நாங்க கஷ்டப்பட மாட்டோம். நீங்க எப்பொழுதும் உண்மையை பேசணும், நல்ல வழியில இருக்கணும், ஆச்சாரியம் சொல்ல தாண்டப்படாது, சின்சியராகத்தான் இருக்கணும். அப்படி இருந்து உங்களுக்கு பலம் வரல சார், நான் கவலைப்படலை. நீ கவலைப்படாதையா? என்ன பகவான் இருக்கார் பார்த்துப்பார். மேலும் மேலும் கஷ்டம் வந்துட்டே இருக்கேன். போன ஜென்மால பண்ணின பாபத்தினால வந்தது, இப்ப கவலைப்படாதீங்க அதை பத்தி. உனக்கு அந்த மேல நல்ல காலம் எதிர்காலம் தானே இருக்கு அப்படின்னு சொல்ற நாடு. அப்படி இருக்கும் பொழுது ஆச்சாரியால் பண்ணினார்னா எப்படி பண்ணினார், என்ன பண்ணினார்? வரணும் இல்லையோ? சமாதானம் மேல வரும். முதல் மந்திரம் சொல்லிவிட்டேன். எல்லாம் பாதியில விட்டுட்டு போறேன். அப்படி யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, மேல அவர் சொல்றத அவர் சொல்ற காலத்திலேயே சொல்லுவோம். அங்க சொல்லலைன்னா நாம் தனியா சொல்றோம். ஏன்னா அவர் எந்த வழியில உபநிஷத்து போறதோ அந்த வழியில போனோம்னா நமக்கு ஒரு ரசம் ஏற்படும். அதுக்காக இப்ப முதல் மந்திரம் என்ன சார்? அங்கன் மந்திரங்கள்ல 4 அங்கங்கள்ல முதல் அங்கம் என்ன? ஓங்காரம் சொல்லிவிட்டேன்னா, அப்புறம் 2வது அங்கம் என்ன? அத சாவித்ரி காயத்ரி யஜுடா புரோக்தா. 2வது மந்திரம் சாவித்ரின்னு சொன்னேன். சாவித்ரி காயத்ரி யஜுடா புரோக்தா. எதிர்வேதத்துல சொல்லிருக்கு தயா சர்வமிதம் வியாப்தம். அதனால எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு. அது என்னது? கிருணி தெரிந்து ஜே அக்ஷரே
சூரிய இது கிருணி ஆதித்ய இது பாருங்க கிருணிரிதி கிருணின்னு 2 அக்ஷரமா சூர்யா என்ற 2 அக்ஷரமா ஆதித்யான்னு 3 அக்ஷரமா கிருணி சூரிய ஆதித்ய கடைசியில ஓங்காரத்தை சேர்த்துக்கோ இதுதான் சார் 2வது மந்திரம் அங்க மந்திரங்கள் கேட்டீங்களோ 2வது அங்க மந்திரம் त्रीणि एतत् वै सावित्रस्य अष्टाक्षरं पदं श्रिया अभिषिक्तं य एवं वेद श्रिया हैव अभिषिक्तते இதை தெரிஞ்சவளுக்கு அவளை உட்கார வச்சு தங்கத்தினாலே அபிஷேகம் பண்ணுவாளாம் அவளை வருவுனர் பார்த்தீங்களா இந்த சூரிய மந்திரத்துக்கு அவளை நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவா பெரியவாள்ல என்ன ஆரோக்கியம் பாஸ்கர ஆதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் குதாதனாத் நிறைய ஆரோக்கியம் சௌக்கியமா ஆனந்தமா ரோபஸ்ட் ஹெல்த் அப்படி வேணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆரோக்கியம் பாஸ்கர ஆதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் குதாதனாத் நிறைய காசு வேணும்னா என்ன பண்ணணும் பகவான் அக்ரிகாரியத்தை பண்ணணும் தினந்தோறும் அக்ரிக்கு ஆராதனை பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன ஞானம் மகேஸ்வர ஆதிச்சேத் ஞானம் பண்ணுங்க பரமேஸ்வரன் தியானம் பண்ணுங்க மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் வேற விதமா பண்ணணும் ஆரோக்கியம் பாஸ்கர் ஆதிச்சேத் ஸ்ரீயம் அங்கேயும் ஸ்ரீயமும் பாஸ்கர் ஆதிச்சேத் ஏன் வேதம் சொல்றது அந்த ஸ்லோகத்தில் எப்படி அதே போல ஏன்னா ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சஞ்சா அதே போல ஞானம் மகாவிஷ்ணுவாதிச்சேத் மோட்சஞ்சா அவரும் கொடுக்க மாட்டாரு என்ன கடைசியில 2 ஒண்ணுதான் நரசிம்ம ருத்ர ஸ்வரூபம் ஒன்றுதான் சொல்ல போறோம் நடுவுல விவகார திசையில ஏதோ தந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான வழிமுறைகள் வேறுங்கிறதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கவே தவிர விவகாரம் பண்ணத்தான் அந்த 2வது பாட்டுக்கு அர்த்தம் சொல்றதுக்குள்ள கட்டமாயிடும் இப்படி சொன்னா சுலபமா போயிடும் ஏன்னா வேதமே நமக்கு இடம் கொடுக்கிறது ஸ்ரீயா ஹரிவ அபிஷிச்சதே தமே தத்ருதாபியுக்தம் இப்படி கிருணி சூரியாதித்யம் எனக்கூடியதான மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டால் உங்களுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் வருதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு நேதே சொன்னீங்க திருதாபியுக்தம் ததிருடம் எது உங்களுக்கு சந்தேகமா இருக்கோ அது ரிக்வேதம் சொன்னா சரியா போயிடுது என்னது ருஜோ அக்ஷரே பரமேப்யோ மன்யஸ்மின் தேவாதிவிஸ்வே நிஷேது யஸ்தம் ந வேதகே விருதாகாரிஷேது யயித்தத் விதுத்த இமயமாசதே இந்த வேத வாக்கியம் சொல்ல முடியும் வேத வாக்கியம் வாசிச்சா அர்த்தம் சொல்ல முடியும் ருஜோ அக்ஷரே பரமேப்யோ மன்னு ருச்சா ருக்குகள் எழுத்து ரூபங்களாக இருக்கு எங்க இருக்கு பரமே வியோமன் இதயத்தில் இருக்கிற ஆகாசத்துல இருக்கு யஸ்மின் எந்த ஆகாசத்தில் தேவாக தேவர்கள் எல்லாம் அதி விஸ்வே நிஷேது விஸ்வே அதி உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலையும் அதி நிஷேது இதயத்தில் இருக்கிற ஆகாசத்தில் இருக்கிறார்களோ எத்தன்ன வேத இதை யார் அறிந்து கொள்ளவில்லையோ கி மிருதாக ரேஷ்யதி அந்த வேதம் என்னையா பண்ணுங்க அர்த்தம் தெரியாததான வேதங்கள் இவன் என்ன காப்பாற்றுமா முடியாது யார் இதை அறிந்து கொண்டாலோ சமாசதே எல்லாத்தையும் அடையிறார் ஆகையால் இந்த வேத மந்திரங்களுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் கிருணி சூரியாதித்யம் எனக்கூடியதான மந்திரத்துக்கு அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் சகல விதமான ஐஸ்வர்யங்கள் வரும் இது சாவித்ரீம் வேதா நஹ ஏதஸ்ய அர்த்தாம் ந யதுஷா ந சாம்னா அர்த்தோ அஸ்ய சாவித்ரீம் வேதேதி அதுக்கப்புறம் 3வது 4 மந்திரம் சொன்னேன் பிரணவம் சாவித்ரீம் யதுர்லட்சுமீம் ரிசிம்ம காயத்ரீம் பிரணவம் சொல்லிவிட்டேன் 2வது மந்திரம் சாவித்ரீம் அது சூரிய மந்திரத்தை சொல்லிவிட்டேன் 3வது மந்திரம் யதுர்லட்சுமீம் என்ன சுவாமினர் ஓம் பூர்லட்சுமீர் புவர்லட்சுமீர் சுவக்காலகர்ணி தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத் இத்யேஷா வை மகாலட்சுமி யஜு மந்திரத்து வேதமே சொல்லிருக்கு பூர்லட்சுமி புவர்லட்சுமி சுவக்காலகர்ணி தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத் இதான் லட்சுமி காயத்ரி சொல்லி ஆயிடுச்சு சுவாமினர் ஏஷ மகாலட்சுமி எதிர் காயத்ரி சதுர்விம்சதி அக்ஷரா பவதி இதுக்கு 24 அக்ஷரங்கள் இருக்கு காயத்ரி வா இதகம் சர்வம் எதிதம் கிஞ்ச தஸ்மாத் ஏதாம் மகாலட்சுமிம் யாஜுடீம் வேத மகதீம் ஸ்ரீயமஸ்னுதே இது அறிந்து கொண்டவனுக்கு மகதீ அத்தியதிகமான ஸ்ரீயம் ஐஸ்வர்யம் வருகிறது இதாயிடுச்சா 3 மந்திரம் ஆயிடுச்சு 4வது ஏன் சொல்ல வந்தேன்னா மேல சில மந்திரங்கள் நான் விட்டாலும் எல்லாத்தையும் விட்டு எடுத்து உபனிஷத்துன்னு நினைக்காது டைம் இல்லாதனால நான் சொல்றது விட்டுருந்தாலும் என்னென்ன சொல்ற நினைக்கிறதோ உபனிஷத்தை கரெக்டா சொல்றது 4வது என்ன ஓம் ரிசிம்ஹாய வித்மஹே வஜ்ரநகாய தீமஹி
தன்ன சிம்ம பிரச்சோதயாது இத்யேஷா வேந்து சிம்ம காயத்ரி. இப்பெல்லாம் சரத காயத்ரி, வேற என்னென்னமோ காயத்ரி, இதெல்லாம் அவளே கட்டி விடுறான். ஆனா சில மந்திரங்கள் எல்லாம் வேதத்துல அதுவே சொல்லி இருக்கு. எந்த மந்திரங்கள் சொல்லிருக்கோ அது முக்கியமாக 4 தாபினி உபனிஷத்து வாசிக்கணும். நிருசிம்ம தாபினி உபனிஷத்து, ராம தாபினி உபனிஷத்து, கோபால தாபினி உபனிஷத்து, கணேச தாபினி உபனிஷத்து. புதுசா கொண்டு வந்திருக்கிறது இல்ல, புத்தகம் பார்த்தவளுக்கு தெரியும். இந்த 4 தாபினிய உபனிஷத்துலயும் மந்திரங்களை நான் எப்படி அனுஷ்டானம் பண்ணணுங்கிற கிரமம் சொல்லியிருக்கு. இவைகள்ல ரொம்ப பேர் வாசிக்கிறது இல்லை. ஒரு காலத்துல வாசிச்சுட்டு இருந்தா இப்ப யாரும் அதை கையாளுறது இல்லை. அதனாலதான் மந்திர சாஸ்திரம் முழுக்க நமக்கு ரகசியமா போயிடும். எல்லாமும் இந்த 4 உபநிடத்தை பார்த்தேன்னா இந்த உபாசனா பிரக்கிரியை நல்லா தெரியும். இருக்கட்டும். நிருசிம்ம காயத்ரி வேதானாம் தேவானாம் நிதானம் பவதி நிதானமான் பவதி தேவாவை பிரஜாபதி பப்ருவன். பிறகு பிரஜாபதியை மறுபடியும் தேவதைகள் கேட்கலாம். அத கயிர் மந்திரையே தேவஸ்து தப்ரீதோ பவதி. என்ன மந்திரங்கள்னால தேவதை இந்த பகவான் பிரீத்தி அடைவர். சுவாத்மானம் தர்ப்பயதி. இப்பிறவிலேயே நான் மகாவிஷ்ணு நிருசிம்ம ஸ்வரூபத்தை பார்க்கணும் எனக்கூடியதான ஆசை கொண்டிருக்கேன். ஏன் சுவாமி அவரை பார்த்து நீங்க ஆசைப்படலைன்னாலும் அவர் தன் ஸ்வரூபத்தை காட்டுறேன். யார் உபாசனம் பண்ணுவாரோ அவனுக்கு சந்தேகம் இல்லை. இப்பிறவையில பிராணம் போறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னால அந்த ஸ்வரூபத்தை தாங்கள் பார்க்கலாம். உபாசனை பண்றவள் எல்லோருக்கும் உண்டு. ஒழுங்கா பண்றவளுக்கு ஒருக்காக நான் உபாசனை பண்றேன்னு வேஷம் போடுறவளுக்கு இல்ல. நிஜமாக யார் பண்ணிட்டு இருக்காளோ அவ பார்த்துட்டு மகான்கள்லாம் பார்த்துருக்க. அந்த சந்திரசேகர பாரதிகள் இதை பார்த்தார் என்கிறதுக்கு அர்த்தாட்சி சொல்ல போறேன் நான். இன்னைக்கு அவர் எழுதின ஸ்லோகத்திலேயே சொல்ல போறோம் மேல. என்ன இந்த உபனிஷத்துல வரக்கூடியதான மந்திரங்களை அனுசந்தானம் பண்ணினதனால் அவருக்கு ஏற்பட்டதான அனுபவத்தை இங்க எப்படி இருக்குங்கிற அனுபவத்தை அவர் எடுத்து காட்டியிருக்கார். பார்க்கணும். நாம என்னமோ ஏதோ ஸ்லோகங்கள் எதுவும் போய் ஏதோ மறக்கிறத தவிர மகான்கள் அனுபவிச்சிருக்கார். ஒன்னே ஒண்ணு நமஸ்காரம், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம உத்தரவாக இந்த ஜென்மாவில மகான்கள் இருந்திருக்க அந்த புண்ணிய பூமியில எதுக்காக நினைக்கிறோம்னா நம்ம பொழுது போக்குறோம். எப்படி இருக்கணுமோ அப்படி வாழலையே. காலமே 6 மணிக்கு உத்தியோகத்துக்கு போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு உத்தியோகத்துல இருந்து வந்த வசத்தின்னு நினைக்கிறேன் சார். அவன் தன் வாழ்க்கையில நான் பெரிய உத்தியோகத்துல இருக்கேன், மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், தன்னை வசத்தின்னு நினைக்கிறானா? ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க பிறந்தது எதற்காக? காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்ல. நீங்க பிறந்தது எதற்காக? வேற ஒரு காரியத்துக்காக இல்ல. உங்களை தாங்கள் அறிவதற்காக. உங்களை படைத்ததான ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி, அவரை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பிறவை கொடுத்திருக்கு. அதை பார்த்ததான நம்ம முன்னோர்கள், அதை அனுட்டதான முன்னோர்கள் அவ வழியில கூட நம்ம போல பார்த்தீங்களா. வேதம் சொல்றது இதை காட்டி கொடுத்திருக்கா ஜெகத்குருக்கள். அவ வழியில் அவ பார்த்து அவளோட இருந்து அவ சொல்ற வார்த்தையும் நம்ம கேட்டு மறுபடியும் பழைய மாதிரியே லோகமே வசதி என்று நினைத்து கொண்டு நேற்று யாரோ சொன்னார் பாருங்க, ஆஹார நித்ரா பயமை சொன்னானி சாமான்யமே நராணா. ஆனா அவர் சொல்றது அப்படின்ட்டு மானியமே எதிர்த்துட்டான். அதுதான் வசதி நினைக்கிறான். பண்றது லோகத்துல வந்துட்டு சம்ஸ்கிருத வார்த்தை எப்படி பேச முடியுங்கிறடா அப்படி சொல்ற லோகத்துல வந்துட்டியா அப்படி. அதுதான் வசதின்னு நினைச்சிட்டு நம்ம நாட்டில் ஒரு கல்ச்சர் சம்பிரதாயம் எது இருக்கோ அது மறந்துன்னா போயிட்டு இருக்கு. அதான் கஷ்டமா இருக்கு. எதை சொன்னால் இப்பிறவியில நான் பகவானை பார்க்கலாம் என்று கேட்கும் பொழுது பிரதாவாத பிரஜாபதி ஓம் 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 யோ வயந்திரம் மோதேவோ பகவான் யஸ்ய பிரம்மா தஸ்மை வை நமோ நமஹ. ஒரு காகிதத்துல கஷ்டப்பட்டு இத்தனை மந்திரங்களை கையால எழுதி ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்கு. இந்த மந்திரங்கள் முழுக்க பாருங்க. ஓம் 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 யோ வை நிருசிம்மோ தேவஹ பகவான் யஸ்ய பிரம்மா. இந்த ஓம் எனக்கூடியது பிரம்ம தேவனை குறிக்கிறது. ஓம் கிரம் ஓம் யோ வை நிருசிம்மோ தேவோ பகவான் யஸ்ய விஷ்ணு தஸ்மை நமோ நமஹ. இந்த இடத்துல ஓ அனபரம் கிராங்கிறது விஷ்ணுவை குறிக்கிறது. ஓம் பீம் ஓம் யோ வை நிருசிம்மோ தேவோ யஸ்ய மகேஸ்வர தஸ்மை ஓ நமோ நமஹ. வந்து என்ன பண்றது? இந்த மந்திரங்கள் இப்படியே போறது அதெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டார். இதெல்லாம் படித்தா நிருசிம்ம சாட்சாத்காரம் ஏற்படும். இருக்கட்டும். இதுல என்ன சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். அர்த்தம் என்னன்னு சொல்றது பார்ப்போம். என்ன சொல்றதுன்னா
போயிருக்கா? மூணாவது மந்திரத்துல இருக்கேனே என்ன ஒரு ஆறுதலா சொல்லிட்டோம். எல்லாம் சொல்றேன். இன்னைக்கு 8 மணிக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 8:15 முடிப்போம். ஆனா அதுக்கு சொல்ல வேண்டிய அம்சங்கள் விடாம ஒரு இப்ப உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஓம் எனக்கூடியது பிரம்மாவையும், கிரம் எனக்கூடியது விஷ்ணுவையும், வீம் எனக்கூடியது மகேஸ்வரனையும், ரம் எனக்கூடியதான எழுத்து புருஷனையும், மம் எனக்கூடியதான எழுத்தானது ஈஸ்வரனையும், அதுக்கப்புறம் ஹாம் எனக்கூடியதான எழுத்து சரஸ்வதி தேவியும், அதுக்கப்புறம் விம் எனக்கூடியதான எழுத்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும், அதே போலயே விஷ்ணும் எனக்கூடியதான எழுத்து கௌரி மாதாவையும், ஜுவம் எனக்கூடியதான எழுத்து பிரகிருதியும், நம் எனக்கூடியதான எழுத்து வித்யா தேவியும் வித்யா ஸ்வரூபத்தையும், சம் எனக்கூடியதான எழுத்து ஓங்கார ஸ்வரூபத்து சம் எனக்கூடியதான எழுத்து சதஸ்ரோ அர்த்த மாத்திராக அதர்ம மாத்திராக சொல்லிருக்கு. சதஸ்ரோ அர்த்த மாத்திராக ஓம்ல இருக்கக்கூடியதான 4 மாத்திரைகள் என்னது அகார உகார மகார நாதம் எனக்கூடியதான 4 மாத்திரங்களையும் அர்த்த மாத்திரார்த்தஸ்மை நமோ நமஹ. ஆகையால் இதுக்கு முன்னால் நீங்க கேட்டது பகவான் ஓங்காரஹான்னு சொல்லிருக்கல 11வது மந்திரம். அதுக்கு அடுத்தது சதஸ்ரோ அர்த்த மாத்திராக. அதற்கு பிறகு வம் எனக்கூடியது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு நிசிம்மம் விஷ்ணு. அதுக்கப்புறம் வம்னு இருக்க பட்சல அந்த வம் எனக்கூடியது வேதா சாங்கா சதாகாஹ. அதுக்கப்புறம் தோம், அந்த தோம் எனக்கூடியது 5 அக்னிகளையும், 5 அக்னிகள் என்ன சார்? கார்ஹவத்தியம் ஆஹவனியம் தட்சிணாக்னி சத்தியம் ஆவசத்தியம். அப்படி இருக்கக்கூடியதுன்னா பஞ்சாக்னி 5 அக்னிகளையும், அதற்கு பிறகு அது 7 வியாகிருதிகளையும், 7 ரகசியம்னா பூஹு புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்தியம் தெரிஞ்சுட்டேன், தெரியாது சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிசிம்மஹா. அதுக்கு மேல கம், அந்த கம் எனக்கூடியதான எழுத்து அஷ்டவ லோகபாலான்னு 8 லோகபாலாள் கிழக்குல இருந்து ஆரம்பித்து இந்திரன் அக்னி அப்படி வரிசையா யமன் சோமன் வருணன் நிருதி குபேரன் ஈசானன் இப்படி வரிசையாக சந்திரன் ஈசானன் அப்படி 8. அதனால அஷ்டவ லோகபாலாக. பிறகு நிரும் எனக்கூடியதான எழுத்து நிருசிம்மம் பீஷணம் பத்ரம். அந்த நிரும் எனக்கூடியதான எழுத்து 8 வசுக்களையும், அதுக்கப்புறம் சிம் எனக்கூடியதான எழுத்து ருத்ராலையும், அதுக்கு மேல இருக்க ஹம் எனக்கூடியதான எழுத்து துவாதச ஆதித்யாலையும், கிரீம் எனக்கூடியதான 8 கிரகங்களையும். 8 கிரகங்கள் 9 கிரகங்கள் தானே சொல்லணும், இல்ல சந்தேகம் வரும். அஷ்டவ் கிரகாஹ அஷ்டவ் அதிகிரகாஹ அனைத்து பிரதாரண்யத்துல சொல்லியிருக்கு. அந்த 8 கிரகங்களுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்ததாக பீஷணம் சகாரமான பஞ்சபூதங்களையும், நம் எனக்கூடியது காலத்தையும், மேல பம் எனக்கூடியதான பத்ரம் மிருத்யும் நமாமியம் அங்க மனுவையும், மேல திரம் எனக்கூடியதான எழுத்து மிருத்யு தேவதையும், அதே போலயே மிரும் எனக்கூடியதான எழுத்து யமதர்ம ராஜாவையும், தியூ எனக்கூடியதான எழுத்து அந்தகனையும், அதுக்கப்புறம் மேல இருக்கிற மிரு எனக்கூடியதான எழுத்து பிராணனையும், அதுக்கப்புறம் அடுத்ததாக 2வது மிருத்யுல 2வது மிருத்யும்னு வருது, அது சூரியனையும், நம் எனக்கூடியதான சந்திரனையும், மாம் எனக்கூடியதான விடாத் புருஷனையும், மியம் எனக்கூடியதான தேவதையும், கடைசியில் இருக்கிற ஹம் எனக்கூடியதான சர்வத்தையும் சேர்த்து சொல்லும். ஏன் நீங்க சொன்னதான இந்த எழுதி கொடுத்ததான மந்திரங்கள் ரிசிம்ம மந்திரத்தில் இருக்கக்கூடியதான 32 எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்தும் இந்தந்த ஸ்வரூபத்தை இப்படி சொல்றது. இந்த ஒரு ஞானத்தோட யார் உபாசனை பண்ணினானோ இது தான் பிரஜாபதிரப்ரவீத் ஏதை த்வாத்ரிம்சன் மந்திரை நித்யம் தேவம் ஸ்துவதே. தினந்தோறும் இந்த 32 எழுத்துக்களை யார் படிக்கிறானோ ததோ தேவ பிரீதோ பவதி, பகவான் இதோட பிரீதி அடைகிறான். ஸ்வாத்மானம் தர்சயதி, இப்பிறவையிலே நீங்கள் அந்த பகவானை பார்க்கலாம். தஸ்மாத்ய ஏதைர் மந்திரைர் நித்யம் தேவம் ஸ்தௌதி, யார் இப்படி இந்த மந்திரங்கள்னால் நித்யம் தேவம் ஸ்தௌதி, யார் தினந்தோறும் பரமாத்மாவை ரிசிம்மஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ சர்வம் பஸ்யதி சோமிருதத்வம் கச்சதி, அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான், அமிர்தத்வத்தையும் அடைகிறான் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கார். இத கதாத்வம் பஸ்யேயம் பிரபல கிரிசுங்காஸ்திதமஹம் கதா தத்தன்னித்யே தவ மனுஜவம் கர்த்துமுதிதः கதா தத்சௌಖ್யே விஷம விஷயாசக்த ஹிருதிதம் ததா சத்யம் குர்யாத் ஜனிமிருதி ஹரேஹே நரஹரே. இதே அம்சத்தை நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள்
இதே அம்சத்தை இந்த ஸ்லோகத்தில் கதா துவாம் பத்யேயம், எப்பொழுதும் நான் எப்ப பார்க்கிறேன், தினந்தோறும் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கேனே, எப்பொழுது நான் பார்க்க போறேன். பவர கிரிசுங்க ஸ்திதிமகம், கிரிசுருங்கம் அந்த நிருசிம்மகிரியினுடைய உச்சியில உட்கார்ந்து இருக்கீரே, அது அர்த்தம் இல்லை. நமக்கு அப்படிதான் தெரியும். மலை உச்சியில உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணுவேன் சம்ஸ்கிருதம் வார்த்தை. ஆனா இதுக்கு அர்த்தம் இது இல்ல. என்ன சார் அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறீரே, உபனிஷத்து மேல சொல்லும் கதா தத்தாநித்யே, உங்களுடைய சாநித்தியத்துல தவமானு ஜபம் கர்த்து முச்சிதா, இந்த மந்திர ஜபத்தை நான் உன் சந்நிதியில சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய அபிப்பிராயம் பகவான் எதிர்க்க நிக்கணும், அப்ப நான் சொல்ல வேண்டும். அவருடைய அபிப்பிராயம் நீங்க என்ன சொல்லியிருக்க, இந்த மந்திரத்தை சொன்னா பிறகு பகவான் பிரத்யட்சமாக. அவர் சொல்ற நீர் பிரத்யட்சமாகவும் உங்க முன்னால் நான் இந்த மந்திரத்தை சொல்றேன். என்ன ஒரு அபிப்பிராயம், என்ன ஒரு பக்தி பார்க்கிறேன். கதா சச்சித் சௌக்கியே விஷம விஷயா சக்தஹிருதிதம், இந்த அனாவசியமான விஷயத்துல நான் மாட்டிட்டு இருக்கேனே, சதா சக்தம் கூறிய என் மனசை எப்பொழுதும் முன் பாதபத்திலேயே இருக்கும்படி பண்ணுங்க. ஜானி மிருதி ஹரே ஹே நரஹரே. இவா போட்ட புத்தகத்துல 44வது பக்கத்துல இருக்குது. அதுக்கு போய் பாருங்க. பரதே சுவாமிகள் பக்தி சுதாஞ்சலின்னு ஒரு புத்தகம், அதுல 44வது பக்கத்துல பாரதி சேத்த சுவாமிகள் எழுதின புத்தகம், எழுதின ஸ்லோகங்கள் இது. சரி, அப்படி இருக்கட்டும். சர்வம் பஸ்தி சோமிருதம் ஜகத் தேவம் வேதேதி மகோபனிஷத். அப்புறம் தேவாவயத பிரஜாபதிமம் பிரவன் மகாசக்கரம் நாம சக்கரம் நோ புரோஹி. அதற்கு பிறகு சுவாமி இந்த தேவதைக்கு சக்கரம் சொல்லுங்க, மகாசக்கரம் நோ புரோஹிதே. பகவகீதை சார்வகாமிகம் மோட்சத்வாரம் யத் யோகின உபதிசந்தி. சார்வகாமிகம் எல்லா காமங்களையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளது. சர்வே காமாக யஸ்மாத் பவந்தி தத் சர்வகாமி, அதை உடையது சார்வகாமிகம். அப்படி சொல்லணும், சொல்லணும். சார்வகாமிகம் மோட்சத்வாரம் யத் யோகின உபதிசந்தி சஹோவாச பிரஜாபதி ஷடனம் வாயே தத்து தர்சனம். இந்த சுதர்சன சக்கரமானது இதுக்கு 6 ஷட்கோணம் இருக்கு. அந்த ஷட்கோணத்துக்கு நடுவுல ஓங்காரம் இருக்கணும். ஷட்கோணத்துக்கு வெளியில 8 இதழ்கள் இருக்கக்கூடியதான தாமரை இருக்கணும். அதற்கு மேல 18 இதழ்கள் இருக்கக்கூடியதான தாமரை இருக்கணும். அதற்கு மேல 16 இதழ்கள் இருக்கக்கூடியதான தாமரை இருக்கணும். அதற்கு மேல 32 இதழ் இருக்கக்கூடியதான தாமரை இருக்கணும். இதான் சக்கரம். அந்த சக்கரத்துல நடுவுல ஓம் எனக்கூடியதான பிரணவ பீஜமும் ஸ்ரவும் எனக்கூடியதான நிருசிம்ம பீஜமும் எழுதணும். இது இந்த கட்டத்தில் இருக்கு. ஏன்னா 7:20க்கு நான் முடிக்கணும் இந்த கட்டத்தை. 7:25 5 minutes லேட். அது கிளாஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இது ஓம் ஸ்ரவ் எனக்கூடியதான பீஜத்தை நடுவில் எழுதணும். அதற்கு பிறகு 6 சக்கரம் ஷட்கோணம் இருக்கு. 6 கோணங்களையும் ஒவ்வொரு தளத்திலையும் சஹஸ்ராரஹும் பட், சஹஸ்ராரஹும் பட் ஒரே எழுத்துல 6 எழுதுகளும். அதுக்கப்புறம் 8 எழுத்துல 8 இதழ்கள்ல ஒவ்வொரு இதழிலையும் நமோ ஓம் நமோ நாராயணாய எனக்கூடியதான எழுத்துக்களை வரிசையா எழுதுங்க. அதற்கு பிறகு 12 எழுத்து இருக்க 12 தளங்களையும் ஒவ்வொரு தளத்திலையும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனக்கூடியதான எழுத்தை எழுதுங்க. அதற்கு பிறகு 16 எழுத்துக்கள் இருக்கக்கூடியதான 16 தளங்களையும் ஒவ்வொரு தளத்திலையும் அம் ஆம் இம் ஈம் என்று 16 எழுத்துக்களை அஹா பரியந்தம் எழுதுங்க. இதுக்கு கலாஸ்வரூபம் ஷோடச கல புருஷா. இந்த 16 கலைகள் எழுதுங்க. அதுக்கு மேல 32 இதழ் இருக்கு. அந்த 32 எழுதியும் நரசிம்ம அனுஷ்டு மந்திரத்தை எழுதுங்க. நரசிம்ம அனுஷ்டு மந்திரம் என்ன? உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம். அவ்வளவுதான் சொல்றேன். மீதி எல்லாம் நீங்க பாத்துக்கணும். என் மந்திரத்தை சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு 100 தடவை சொல்லணுங்க சார். எங்களுக்கே 100 ரூபாய் எழுதுல வேதம் சொல்றது அப்படி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் எனக்கூடியதான மந்திரத்தை ஒவ்வொரு இதழையும் ஒவ்வொரு எழுத்து வழிக்கு இப்ப நான் வரிசையா சொன்னேன்னு இது எழுதுங்க. அதற்கு பிறகு 3 சதுரங்கள் போடுங்க. ஒவ்வொரு சதுரத்திலையும் ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் அப்படின்னு 4 வேதங்களுடைய ஸ்வரூபத்தை எழுதுங்க. அவ்வளவுதான். இதுக்கு மகா சுதர்சனம்னு பேரு. எதிர்மயம் மோட்சத்வாரம் ருங்மயம் எதிர்மயம் சாமமயம் பிரம்மமயம் அமிர்தயம் பவதி யஸ்ய புரஸ்தாத் ததவாசதே ருத்ரா தட்சிணகாதித்யா பஸ்தாத் விஸ்வே தேவாः உத்தரதோ பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராः. கிழக்கு திக்கில பூஜை பண்ணும் பொழுது ருதுபேதன்னவமா, அதுல தட்சிண திக்கில ஆதித்யேதன்னவமா, மேற்கு திக்கில விஸ்வேபியோ தேவேபியோ தன்னவமா, அதே போல உத்தர திக்கில சூர்யா சந்திரமதோ இவள தியானம் பண்ணும்.
இப்படி பண்ணணும்னு யார் சொன்னா? கிருதோ அக்ஷரே பரமே வியோமத்யஸ்மின் தேவாதிவித்வே நிவேதோ. இந்த மந்திரத்துல வியாக்கியானம் இருக்கு. அத்தனையும் இந்த ரித்திம தாபதி உபனிஷத்து எதை சொல்றதோ நான் ஏன் சொல்லணும், எங்க இருக்கு இந்த மந்திரத்தை பாட்டுற வேதத்துல? ததே தன் மகாசக்கரம். இதுக்குதான் மகாசக்கரம்னு பேரு. இதான் சுதர்சன சக்கரம்னு பேரு. சுதர்சன சக்கரம் தான். பாலோ வாயோ வேத சபான் பவதி சகுருத் பவதி சர்வேஷாம் மந்திராணாம் உபதேஷ்டா பவதி. எல்லா மந்திரங்களையும் உபதேசம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் வருது. ஆனுஷ்டுபா ஹோமம் புரியாது. இந்த உக்ரம் தீரம் எனக்கூடியதான மந்திரத்துல ஹோமம் பண்ணுவேனையானால் ஆனுஷ்டுபா அர்ச்சனம் ததேதத் மோட்சா ரக்ஷோக்ரம். ரக்ஷோக்ரம்னா நம்ம இருக்கோம், யாராவது சத்துருக்கள் நம்மளால பிடிக்காமல் ஏதாவது மந்திரத்தை பட்டு ஏவிட்டான் அப்படி சில சுந்தர தேவதை எடுக்கும். அதனால நமக்கு உடம்பு சரியா இல்லாமலோ வேற ஏதோ வரும். அதெல்லாம் நமக்கு வராது. ஏன்னா நமக்கு தான் மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வீக் மைண்டட் பீப்புளுக்கு தான் வரும். காயத்ரி அரட்டா நம்ம கிட்டையே வராது. அவ வீட்டுக்கும் வராது, அவ வீட்டுல அண்டி இருக்கிறவளுக்கு யாருக்கும் வராது. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா இந்த ரக்ஷோகன் இந்த மந்திரத்தை சொன்னா போயிடும். இந்த யந்திரத்தை போட்டு வீட்டுல மாட்டிட்டாலே போறோம் வந்துடும். யந்திரம் எங்கேதான் கிடைக்கும்? நாராயணசாமி கட்டுங்க. மிருத்யுத்ராரகம் குருதோ லப்தா கண்டே பாஹோ சிகாயாவாவத் நீதா எழுதியிருக்கேன், போட்டு விட்டுருந்தாரு. அவ்வளவுதான், கோச்சு விடாது பெரியவர். சப்தத்வீபதே பூமிர் தட்சிணார்த்தம் நாவகல்பதே தஸ்மாத் சத்யா யோகாம் காஞ்சித்தா தட்சிணா பவதி. தேவா வை பிரஜாபதி பருவன் ஆனுஷ்டபத்திய மந்திராஜ்ய பலம் நோ புரூஹி. இவ்வளவு சொன்னீங்களே, இதை தெரிஞ்சுட்டா என்ன சார் பலம்? இந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டா என்ன பலம்? அதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்துல சொல்றார், ஏவம் மந்திராஜம் நாரசிம்ஹம் ஆனுஷ்டவம் தோ அக்னிம் ஸ்தம்பயதி வாயும் ஸ்தம்பயதி ஆதித்யம் ஸ்தம்பயதி. சூரியனை நில்லுன்னு சொன்ன நிற்பாராம், காத்த அசையாதேன்னு அசைக்காம நிற்பாராம். அவ்வளவு சக்தி வரும் இந்த நாரசிம்ம மந்திரத்தை சொன்னா. அந்த சர்வான் தேவான் ஸ்தம்பயதி சர்வான் கிரகான் ஸ்தம்பயதி சவிஷம் ஸ்தம்பயதி சவிஷம் ஸ்தம்பயதி அப்படின்னு விசேஷமாக இதோட பூர்வதாபினியும் ஒருவர் எடுத்து முடிய போகிறது. இதை சொல்லிவிட்டு கடைசியில 8ஆம் அத்தியாயம் கடைசியில சொல்றார், இப்ப நான் சொன்னதான விஷயங்கள்லாம் மந்திரத்தையும் ஹோமத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, அந்த உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு என்ன பிரயோஜனம்? தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரய திவீவ சக்ஷுராததம் தத்விப்ராதோ விமன்யவோ ஜாக்ருவாம் தத்தமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் ததே நிஷ்காமஸ்ய பவதி. இது விஷ்ணோர்யத் பரமம் பதம் யாருக்கு வருது? நிஷ்காமஸ்ய பவதி. இதுதான் பூர்வதாபினி உபநிஷத்தினுடைய கடைசி மந்திரம். ததே நிஷ்காமஸ்ய பவதி. நிஷ்காமனா இருக்கிறவனுக்கு மோட்சம் வருது நிருசிம்ம மந்திரத்தினால. சகாமனா இருக்கிறவர் உலகத்தையெல்லாம் தப்பிக்கக்கூடியதான கெப்பாசிட்டி வருது. இப்படி முதல் மந்திரத்துல முதல் உபனிஷத்து உபாசனா பிரக்கிரிய முழுமையாக சொன்னதான உபனிஷத்து. அதுல ஒரு அம்சத்தையும் விடாம கொடியை மட்டும் பார்த்தோம். இதுக்கப்புறம் உத்தர தாபனிய உபனிஷத்து மேல ஆரம்பிக்கப்படுகிறது. தேவா வை பிரஜாபதி மப்ரவன். தேவதைகள் பிரஜாபதியை கேட்டால் அனுவரணீயாம் கமிமம் ஆத்மானம் ஓங்காரம் நோ வியாதக்வேதி. இனிமேல புத்தகம் கிடையாது உங்களுக்கு, அப்படி கேட்டிருக்க வேண்டியதான். என்ன பண்றது? அணுவரணீயாம் அணுக்கு அணுவாக இருக்க கூடியதானவர். ஓங்காரம் நோ வியாதக்வா. ஓங்காரத்தை பத்தி தாக்கன்னு சொன்னேன். அந்த ஓங்காரத்தை வியாக்கியானம் பண்ணுங்கோ. இது ஓமித்யேததக்ஷரம் சர்வம் தஸ்ய உபவ்யாக்கியானம் சொல்றேன். ஓம் எனக்கூடியதான அக்ஷரம் ஒண்ணு, அதை நாம் வியாக்கியானம் பண்ண என்னது? பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏவ யத்யான்யத்ரிகாலம் ஓங்கார ஏவ சர்வம் ஹி ஏதத் பிரம்மாயமாத்மா பிரம்மதமேதமாத்மானம் ஓமிதி பிரம்மணா ஏகீகிருத்ய. இந்த ஓங்காரத்தை பிரம்மாவோட ஒண்ணாக்கி பிரம்மக ஆத்மனா ஓமித் ஏகீகிருத்ய, அந்த பிரம்மத்தை உங்க ஆத்மாவோட ஒன்றாக பண்ணி தமேகம் அஜரம் அமரம் அமிர்தம் அபயம் ஓமித்யனுபூய. இப்படிப்பட்டதான ஜீவ பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஓங்காரத்தை ஒன்றாக ஆக்கி தஸ்மின்னம் சர்வம் திரிசரீரம் ஆரோப்பிய, அதற்கு மேல காரண சரீரம், அதுக்கு மேல சூக்ஷ்ம சரீரம், அதுக்கு மேல ஸ்தூல சரீரத்தை ஆரோபம் பண்ணி தன்மயம் ததே வேதி சம்ஹரேது. இந்த ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ காரண சரீரமோ தன்மயமான அந்த பிரம்மஸ்வரூபம் தான் என்று தியானம் பண்ணுங்கோ. தம் வா ஏதம் திரிசரீரம் ஆத்மானம் திரிசரீரம் பிரம்ம
அனுசந்தத்யாத் ஸ்தூலத்வாத் ஸ்தூலபுக்த்வாத். முதல்ல ஸ்தூல சரீரம் என்ன? கண்ணுக்கு தெரியறதுனால ஸ்தூலமா இருக்கு. ஸ்தூலமான பதார்த்தங்களை அனுபவிக்கிறதுனால ஸ்தூல புக்கா இருக்கு. சூக்ஷ்மமா சூக்ஷ்மத்வா சூக்ஷ்மபுக்தாத். அதனால ஐக்கியா இந்த ரெண்டையும் சேர்ந்ததுனாலையும் ஆத்மான போகாத்த சோயமாத்மா சதுஷ்பாத். அந்த இந்த ஆத்மா ஓங்காரமான ஆத்மா 4 பாதங்களோட கூடி இருக்கு. எப்படி? ஜாகிரத ஸ்தான ஸ்தூல பிரக்ஞம் சப்தாங்க ஏகோனவிம்சதிமகா ஸ்தூல புக். முடித்து கொண்டிருக்கிற காலத்துல 7 அங்கங்களோட அந்த வைஸ்வானர ஸ்வரூபமாக ஏகோனவிம்சதி முகா 5 அறிவு பலன்கள், 5 செயல் பலன்கள், 5 பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் மொத்தம் சேர்த்தா 19. இது முழுக்க எல்லாமே வேலை செய்யறதுனால முழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஸ்தூல புக். சதுராத்மா இந்த ஆகாரத்துல 4 இருக்கு. முதல்ல மொத்தம் 4 இல்ல, அகார உக்கார மகார அதுக்கப்புறம் ஓம் துரி 4 தண்டா இல்லையா? இந்த 4 இருக்கு. சதுராத்மா இவர் விஸ்வ வைஸ்வானர பிரதம பாத. ஞாபகம் விஸ்வ வைஸ்வானர. மாண்டூக்கிய வைஸ்வானர பிரதம பாத, இங்க விஸ்வ வைஸ்வானர. அதனால என்ன ஆயிடுது? ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும் பொழுது விஸ்வனை சேர்த்துக்கணும்னு இங்க தோணிச்சு. ருக்கிமதாபதி பார்த்தார். ஸ்வப்னஸ்தான சூக்ஷ்ம பிரஜ்ஞா சப்தாங்க ஏகோனம் சூக்ஷ்ம புக்தராத்மா தைஜச ஹிரண்யகர்பஹ. தைஜதோ ஹிரண்யகர்பஹ. அங்கே தைஜசா தான் இருக்கு, ஹிரண்யகர்பஹ இல்ல. மாண்டூக்கியம் ரெண்டு நோட்டு பண்ணலைங்கிறா, அது போய் பாருங்க. இங்க இருக்கு தைஜதோ ஹிரண்யகர்பஹ. ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்றாருன்னா எல்லா 108 உபனிஷத்தையும் 4 வேதங்களையும் பார்த்து அப்புறம் வியாக்கியானம் பண்ணார் சார். 21 தடவை சூத்த சம்ஹிதையை படிச்சு விட்டு அப்புறம் வியாக்கியானம் பண்ணாராம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை. அப்படி இப்படி பண்ணாரு சாட்சாத் பரமேஸ்வர அவதார். நம்ம கொடுத்திருக்காரு இந்த வாழ்க்கை ஒரு கணம் நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படி படிக்கணும். என்ன அவ்வளவு ரசம் இருக்குங்க. சதுராத்மா தைஜதோ ஹிரண்யகர்போ த்விதீயபாதா யத்ர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஸ்யதி தத் சுருப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூத பிரஜானகன ஏவ ஆனந்தமயோ த்யானந்த புக்தேதோ முகா சதுராத்மா. அந்த மகாரமும் 4 இருக்கு. 4 ஆகாரம், 4 உகாரம், 4 மகாரம் சொல்லுங்க. இவர் யாரு? பிராஜ்ஞா ஈஸ்வர ஸ்ருதிய பாத. அங்க பிராஜ்ஞா இருக்கு, ஈஸ்வரா இல்ல. இங்க ஈஸ்வர ஸ்ருதிய பாத. ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ்ஞ ஏஷோந்தர்யாமி ஏஷ யோனி சர்வஸ்ய பிரபவாப்யேவ பூதானஹ த்ரயமம் ஏதத் சுஷுப்தம் ஸ்தானம். எல்லாமும் சேர்ந்து இது சுஷுப்த ஸ்தானம். மாயா மாத்திரம், எல்லாம் மாயா மாத்திரம். சிதேகரதோஹி அயமாத்மா. இந்த ஆத்மா சிதேக ரசரோபிணி சைத்தன்யத்தை வேற ஒண்ணும் இல்ல. அத சதுர்த்தா சதுராத்மா. இந்த 4வதுலயோ இந்த ஓம்காரத்துல 4வது இருக்கு, அதுவும் 4. 4 16 ஆயிடுச்சு. இப்ப ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி துரியம் தான் சொன்னேன். ஜாகிரத்துல 4 ஜாகிரத், 4 சுஷுப்தி, 4 ஸ்வப்னம். என்ன சார் எங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கே வந்திருக்கல, என்ன நான் என்ன பண்றது? ஜாகிரத்திலேயே ஜாகிரத் when you are too attentive. ஜாகிரத் ஸ்வப்னம் ஏதோ லெக்சர் கேட்டுட்டே இருக்கு, நமக்கு புரிஞ்ச லெக்சர் மாதிரி புரிஞ்சதான் சொல்ற சாஸ்திரிகள். ஜாகிரத் ஸ்வப்னம், ஜாகிரத் சுஷுப்தி அப்படியே பார்த்துட்டே இருக்க. என்ன சார் சொன்னா ஏதோ லெக்சர் நடந்ததுன்னு கேட்டுட்டார். ஒண்ணும் உள்ள இது என்ன ஜாகிரத் சுஷுப்தி முழிச்சுட்டு நம்ம ஜாகிரத்துல காட சுஷுப்தி கண்ணா முழிட்டு எங்கோ நினைச்சான். ஜாகிரத் காட சுஷுப்தி 4 இருக்கு. ஸ்வப்னத்துல ஜாகிரத் உண்டு. ஸ்வப்னத்துல ஆச்சாரியர் பிரத்யேகமாக நம்மளுக்கு மந்திரோபதேசம் பண்ணலாம். ஸ்வப்னத்துல தெய்வ மந்திரத்தை இது ஸ்வப்ன ஜாகிரத். ஸ்வப்னத்திலேயே இவன் படுத்துன தூங்கினா போலையும் இன்னொரு ஸ்வப்னம் வந்தா போலையும் பார்த்தாங்க. டிவிக்குள்ள பிக்சர் இன் பிக்சர் பிப் வருதோ இல்லையா, அது ஸ்வப்னத்துல ஸ்வப்னம். ஸ்வப்னத்துல என்ன பண்ண ரொம்ப கவலைப்பட்டு படுத்து தூங்கிட்டா சார். இவன் பார்த்துட்டு இருக்கான் என்ன நடக்கிறதுன்னு. ஸ்வப்னம் ரொம்ப கவலைப்பட்டேன், வந்து உட்காந்து தூங்கிட்டேன். அப்படியே 10 பேர் வந்துட்டு போனானா வந்தது எனக்கு தெரியாது, முடிச்சுட்டு போய் சொன்னேன். நான் முழுக்கிறது காலமே தான் தூங்கிட்டு இருக்கு. ஸ்வப்னத்திலையும் உங்களுக்கு தூக்கமான ஆத்துக்காரி அக்ஷத்தை போட்டுங்க. வேற என்ன பண்றது விவகாரம் முழுக்க. ஒவ்வொரு நிலையிலையும் 4 நிலை இருக்கு. எங்க சார் சொல்லியிருக்கு? வாசிஷ்டத்துல விஸ்தாரமாக இருக்கு. அதுக்கு பேசிஸ் எங்க சார்? ரிஷிமதாபினி உபநிடத்து. ஏன் ரிஷிமதாபினி சொல்ல சொன்னேன்? என்ன பண்றது? ஏகஸ்ய ஏதா அனுஜ்ஞா அனுஜ்ஞாத் ஓதா அனுஜ்ஞாத்ர அனுஜ்ஞா விகல்பைஹி த்ரயமபி
திரயம் அத்ராபி சுழுத்தம் ஸ்வப்னம் மாயா மாத்திரம். இங்க 4 நிலைகள் இருக்கு. ஓதான்னு ஒரு நிலை, அனுஜாத்ருங்கிற நிலை, அனுஜா எனக்கூடியதார் நிலை, விகல்பம் எனக்கூடியதார் நிலை. இந்த 4 நிலை இங்க இருக்கா, இதுல சொல்லியிருக்காரு. அதை சொல்லிவிட்டு ஸ்தூல பிரக்ஞம்னா அவர் அயமாத்மா அயமாதேசா இத்தனையும் சொன்னது. கடைசியில் ஒரு ஆதேசம் சொல்றேன். என்னது? ந ஸ்தூல பிரக்ஞம் ந சூக்ஷ்ம பிரக்ஞம் நோபைத பிரக்ஞம் ந பிரக்ஞம் நா பிரக்ஞம் ந பிரஜானகரம் அப்பியஹாரியமக்ராக்கியம் லட்சணமஜன்யம் அப்பியபதேஸ்யம் ஏகாத்ம பிரத்யேதாரம் பிரபஞ்சோபஜமம் சிவம் சாந்தம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே சாத்மா சவிஜ்ஞேயः ஈஸ்வர கிராசஸ்துரிய ஸ்துரியः. என்ன சரி இது வரைக்கும் சொன்ன மேல இன்னொரு வார்த்தை சொல்ற புத்த ஈஸ்வர கிராசக. என்ன நிலையில இந்த துரியமான நிலையை அனுபவிக்கிறீடோ அந்த நிலையும் மறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு துரியம்னு பேரு. மாண்டோக்கிய உபநிஷத்தை விட ஒரு நிலைக்கு மேல போனது. இந்த நிலையில தான் நம்ம பாரதி தீர்த்த சுவாமிக்கிறது. அது என்ன சந்திரசேகர பாரதி சொல்ற நிலையில ரொம்ப நாளைக்கு அவர் சமாதியில இருக்கிறது எவ்வளவு நேரம் இருக்காரோ தெரியாது. எங்கேயோ போவார், மலை அப்படியே போவார், மரத்துக்கு மேல அப்படியே இருப்பார், அவ்வளவுதான் சமாதி. ஜனங்கள்லாம் அப்படி பார்த்த ஜனங்கள் நம்ம இப்படி இருக்க முடியுமோன்னு ஜனங்கள பார்த்திருக்கா. 50 வருஷத்துக்கு முன்னால இருந்தா 100 வருஷத்துக்கு முன்னால இருந்தவா பார்த்திருக்கா. அவ சொல்லி இருக்கா. எப்படி வந்தது தெரியாது. இப்ப யாரும் சொல்றதுக்கு அந்த சமாதியை எப்படி அடைஞ்சா சமாதியில என்ன நடக்கிறதுன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காளா? அது பர்மனண்டா இருக்கிற சமாதி. வேதத்துல சத்யம் பரா பிரக்ஞா சொல்லி இருக்கிற இதுல யோக சூத்திரத்துல எப்படி வரும் சமாதி வருதுங்கிற அந்த சமாதி நிலையில என்ன நடக்கிறதுன்னு சொல்றதுக்கு புஸ்தகங்களை தேட வேண்டியதா இருக்குது. ஆள் இல்லையே. அப்படி மகாத்மா இங்க இருந்திருக்காரு. துரிய எப்படி முதல் கண்டமாயிடுது. தம்பா ஏதமாத்மானம் ஜாகிரதி. இப்ப நம்ம பார்த்தது ஓங்காரத்தை பத்தி. இத ஓம் ஸ்ரவ் ஈம் ஹம் 4 சொல்லணும். இப்ப ஓங்காரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் இப்ப முழுக்க. அதுல அடுத்தது தம்பா ஏதமாத்மானம் ஜாகிரத் ஸ்வப்னம் அதுசுப்தம். ஜாகிரத்துல அஸ்வப்னம் அதுசுப்தம். ஜாகிரத்துல ஸ்வப்னம் இல்லாத ஜாகிரத்து, தூக்கம் இல்லாத ஜாகிரத்து அப்படின்னு ஜாகிரத்துன்னு அர்த்தம். ஸ்வப்னே அஜாகிரதம் அசுசுப்தம். ஸ்வப்னத்துல முடித்துக் கொள்ளாதான ஸ்வப்னம், அதே போல தூக்கம் இல்லாத ஸ்வப்னம். சுஷுப்தே அஜாகிரதம் அஸ்வப்னம். எப்படிப்பட்ட தூக்கத்துல முடித்துக் கொள்ளாதான தூக்கம், ஸ்வப்னம் இல்லாத தூக்கம். இப்படி நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், இவருக்கு ஏதோ லூஸ் ஆயிடுச்சு. இப்படியுமே நிறைய பேர் சுவாமி இதுக்கெல்லாம் தனித்தனியா லட்சணம் இங்க சொல்லி இத்தனை விவகாரங்களுக்கும் லட்சணம் மேல சொல்லியிருக்கு. நித்ய நித்ய அனந்த சதேகரசம் ஹேவம் சட்டுடோ திரட்டா ஸ்ரோத்ரஸ்ய திரட்டா வாசோ திரட்டா மனசோ திரட்டா புத்தே திரட்டா பிராணஸ்ய திரட்டா தமசோ திரட்டா. ஏன் உள்ள ஒரு நரசிம்ம சுவாமி இருக்காரு, சாட்சி சொல்லுவோம். சட்டுடோ திரட்டா பார்க்கிற கண்ணை பார்க்கிறார், காது கேட்கிற காது ஓஹோ காது கேட்கறதுன்னு ஒருத்தர் பார்க்கிறார், பிராணம் வேலை செய்யறதுன்னு ஒருத்தர் பார்க்கிறார், மனசோ திரட்டா புத்தே திரட்டா தமசோ திரட்டா. இவனுக்கு ஒண்ணும் புரியலேங்கிறது அவர் பார்க்கிறாரியா, இவன் மடையனா இருக்கான்னு அவன் பார்க்கிறார். தமசோ திரட்டா சர்வஸ்ய திரட்டா தஸ்மாத் சர்வஸ்மாத் அஸ்மாத் அன்யோ விலட்சணः. चक्षुषस्राक्षे श्रोत्रस्य साक्षे वाचस्साक्षे मनसस्साक्षे बुद्धेस्साक्षे प्राणस्साक्षे समसस्साक्षे सर्वस्य साक्षे ततो अविक्रियः. இப்படிப்பட்டதான பரமாத்மா ஒரு மானசம் அஸ்வரம் மகாச்சைதன்யः அஸ்மாத் சர்வஸ்மாத் பிரியதமः. யோஸ்மாத் சர்வஸ்மாத் பிரியதமः சொல்லிடணும். உபநிடது இங்க இருக்கு. மகாபிரிய ஆனந்த கனம் ஹேவம் அஸ்மாத் சர்வஸ்மாத் புரதः அப்படின்னு சொல்லி ஏவ சதுரு அகாரேவ சதுரூபः. இந்த அகாரம் 4 ரூபமா இருக்கு. அயமகாரः ஸ்தூல சூக்ஷ்ம பீஜ சாட்சிபிஹி. 4 அகாரம் சொல்லிடலாம். அந்த 4 அகாரத்துக்கு பேர் சொல்ல வேண்டாமா? உபநிடது சொல்லி இருக்கு. என்ன ஸ்தூல ரூபமாகவும் சூக்ஷ்ம ரூபமாகவும் பீஜ ரூபமாகவும் சாட்சிபிஹி அகாரः. இதை தெரிஞ்சவளுக்கு ஆத்தே ஆதிவத்வாத்வா ஸ்தூலத்வா சூக்ஷ்மத்வா பீஜத்வா சாட்சித்வாச்ச ஆப்னோதியவா இதம் சர்வம் ஆதித்ய பவதி ஏவம் வேதா. இதான் ஆப்னோதியவா ஏதத்துன்னு சொல்லி மாண்டூக்கிய காரிகள் இருக்கு. அந்த மாண்டூக்கிய காரிகள் இருக்கிறதெல்லாம் அந்த பதங்கள்லாம் இங்க இருக்கு. இதை வச்சிருந்துதான் மாண்டூக்கிய காரிகை உண்டாச்சு. அதே மாதிரி இதோ ஹிரண்யகர்ப்ப சதுரூபா உகாரः. உகாரத்துக்கு 4 ரூபம். சதுரூபா அயமுகாரः ஸ்தூல சூக்ஷ்ம பீஜ சாட்சிபிஹி. அந்த உகாரம் 4 பங்கு.
ஸ்தூல ரூபமான உகாரம், சூக்ஷ்ம ரூபமான உகாரம், பீஜ ரூபமான உகாரம், சாட்சி ரூபமான உகாரம். இது உத்கர்ஷதேவை ஞானசந்ததிம் சமானஸ்ய பவதி ஏவம் வேத சுஷுப்தஸ்தான சதுராத்மா பிராஜ்ஞः ஈஸ்வரः சதுரூபः மகாரः. மகாரத்துக்கு 4 ரூபம். என்னது? ஸ்தூல சூக்ஷ்ம பீஜ சாட்சி ரூபத்வாத். இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதான மாண்டூக்கியத்தினுடைய அம்சம் முழுக்க அந்த முதல் பிரகரணம் என்ன இருக்கோ அத்தனையும் இங்க இருக்கு. சத்யவை பிரணவஸ்யா பூர்வா மாத்ரா சா பிரதமா உபயதோ பவதி த்விதீயா த்விதீயஸ்ய மாத்ரா திருதீயா சதுர்த்தா. இப்படி சொல்லி இதுக்கு ஓதா அனுஜ்ஞாத்திர அனுஜ்ஞா விகல்ப ரூபமாக 4 பங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த தேவதா ஸ்வரூபம் விசேஷமாக சொல்லி உபாசனா பிரக்கிரியில தேவதாவும் இதை சொல்லிவிட்டு கடைசியில ஒரு அம்சம் முக்கியமாக சொல்லியிருக்கு. அது புரிஞ்சாலும் ரிசிம்மதாபனி உபனிஷத்தை கொஞ்சம் புரியாத போனாலும் ரிசிம்மதாபனி உபனிஷத்து சொன்னா அது சொல்லாம விட்டுவிட்டா தப்பு. அதுக்காக சொல்றேன். ரகசியமா இருந்தாலும் இத்தனை பேருக்கு யாராவது சில பேர் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தெரியாம விட்டுட்டா இந்த ரிசிம்மரை நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி தியானம் பண்ணணும் அத விசேஷமாக இங்க சொல்லியிருக்கு. எப்படி? அத ஆத்மானாத மகாபீடே சமர்விவாரம் தமேதம் சதுர்சப்தாத்மானம் சதுராத்மானம் மூலாக்ரவ அக்னிரூபம் பிரணவம் சந்தத்யாத். அதாவிரகு இந்த ஆத்மாவை மகாபீடத்தில் உட்கார வைத்து சபரிவாரமாக தமேனம் சதுர்சப்தாத்மரூபம் 4 பிரிஞ்சதான 7 ரூபங்களை சதுராத்மானம் மூலாதாரத்தில் அக்னியில் அக்னிரூப ரூபமாக பிரணவத்தில் சந்தத்யான் போன்று சேர்க்கவும். சப்தாத்மானம் சதுராத்மானம் அகாரம் பிரம்மாணம். பிறகு நாபவ் சப்தாத்மானம் நாபியில 7 ரூபமாக இருக்கக்கூடியதான சதுராத்மானம் உகாரம் விஷ்ணு ஹதயே. சப்தாத்மானம் சதுராத்மானம் மகாரம் ருத்ரம் ப்ரூமத்யே. சப்தாத்மானம் சதுராத்மானம் சதுரூபம் சதுர்சப்தாத்மானம் ஓங்காரம் சர்வேஸ்வரம் துவாதசாந்தே. சப்தாத்மானம் சதுராத்மானம் சதுர்சப்தாத்மானம் சதுராத்மானம் ஆனந்த அமிர்தரூபம் ஓங்காரம் ஷோடசாந்தே. நீங்க பாட்டு படிச்சுட்டு இருக்க ஒன்றும் புரியலையே. சொல்லுங்க. நம் சரீரத்துக்குள்ள நாம் இப்படி பத்மாசனம் போட்டு இப்படி சுகாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம புருஷ பாகம் பூமியில எங்க தொடுகிறதோ அதுக்கு மூலாதாரம் என்ற பெயர். அது எல்லா சக்திகளுக்கும் மூலமா இருக்கிறதுனால மூலம் என்றும், அது சரீரத்தினுடைய எல்லா சக்திகளும் எல்லா சக்திகளுக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி எனக்கூடியதான சக்திகளுக்கும் அதனுடைய சமஷ்டியான சாந்தா சக்திக்கும் ஆதாரமா இருக்கிறதுனால ஆதாரம் என்றும், மூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறதுனால மூலாதாரம் என்றும் பெயர். அந்த மூலாதாரத்துல அதுக்கு மேல 32 எழுதல் தாமரை இருக்கு. 32 எழுதல் தாமரைக்கு நடுவில் 8 எழுதல் தாமரை இருக்கு. அந்த 8 இதழ் தாமரைக்கு மேல 4 இதழ் தாமரை இருக்கு. அந்த 4 இதழ் தாமரையில ஒரு இதழ்ல பூஹு, இன்னொரு இடத்துல புவஹ, மூணாவது இடத்துல சுவஹ, நாலாவது இடத்துல சோபலோகம் இப்படி இருக்கு. இவைகள் முழுக்க அக்னிமண்டலமாக இருக்கு. இந்த அக்னிமண்டலத்துல சிதக்னி ரூபத்தை தியானம் பண்ணி அங்கே பிரம்ம ரூபமாகவும் அகார ரூபமாகவும், இந்த அகாரத்துக்கு 4 சொன்னேனே அதுக்காகத்தான் 4 இதழ் அங்கே பிரம்ம ரூபமாக இருக்கிறதாகவும், அதுல இருந்து ஆரம்பித்து தியானம் பண்ணி மணிப்பூரத்துக்கு கொண்டு வந்து அங்கே பிரம்ம ரூபமாகவும், அதற்கு மேல இதயம் எடுக்கிற இடத்துல மகாவிஷ்ணுவாகவும், அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக உட்காரவும், அநாகத சக்கரத்துல அவர் இருக்கிறதாக நினைச்சு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ணி புரூமத்தியத்துல, புரூமத்தியத்துக்கு ஒரு அங்குலத்துக்கு மேல ஆக்கியா சக்கரம் இருக்கிற இடத்துல மகார ரூபமாகவும் ருத்ராத்மாவாகவும் 4 மகாரங்களாகவும், எப்படி 4 மகாரங்கள் சொல்லியிருக்கேன், ஸ்தூல சூக்ஷ்ம பீஜ, அதுக்கப்புறம் சாட்சி வடிவமாக, அதற்கு மேல 12 விரல்கள் இங்கிருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 இப்படி போயிட்டு இந்த இடத்துல துவாதசாந்தம் 12 விரல்கள் எங்க முடியறதோ அதுக்கு துவாதசாந்தம். அந்த இடத்துல துவாதசாந்தத்துல ஓம்கார ரூபமாகவும், அதற்கு மேல 4 அங்குலங்கள் தாண்டி அதுக்கு ஷோடசாந்தம்னு பேரு. அந்த ஷோடசாந்தத்துல சாட்சாத் பிரம்மஸ்வரூபத்தையும், அங்கே தேவதா, அந்த இடத்துல தேவதையும் குருவும் ஆத்மாவும், அதுக்கப்புறம் மந்திரமும், இந்த 2 கலந்ததாக சதுராத்மா ஐக்கியானுசந்தானம் பண்ணி அந்த இடத்துல பிரம்ம விஷ்ணு ருத்ர சமஷ்டி ரூபம் கொண்டாக சேர்ந்தா போல நினைச்சு அங்கிருந்து ஆரம்பிச்சு இவனுக்கு ஆத்ம ஜோதி அங்கே வரா முடியும்.
அந்த இருந்து ஆத்மாவை தவிர ஒன்னொரு ஜோதி ரூபமான ஆத்மா மட்டும் அங்க மிஞ்சி இருக்கிறது தியானம் பண்ணணும். இதுதான் யோகம். இது முழுக்க ஒரு கண்டத்துல சொல்லியிருக்க. மூணாவது கண்டம் முடிஞ்சு போயிடுது. இந்த யாரு நினைக்கிறாளோ, இப்படி யார் இதை முடிக்கிறாளோ அவளுடைய ஒரு ஸ்வரூபமானது வேதத்துல சொல்லிருக்கு. சம்தப்ய சிம்மம் சதுதான் குணார்தான் சம்யோஜ்ய சுங்கைருடவஸ்யஹத்வா வஸ்யாஸ்வரந்தீம் அததீம் நிபீட்ய சம்பக்ஷ்ய சிம்மேன சயேஷ வீரः சுங்கப்ரோதான் பதான் ஸ்பிருஷ்வா ஹத்வாதாமக்ரதத்வயம் நத்வாத பௌதா திருஷ்வா நிருசிம்மஸ்வயம் உத்பவௌ. இது மந்திரங்கள். நீங்க ஸ்வரம் படிக்கலீங்கிறீல, ஸ்வரம் இல்ல, நான் ஸ்வரத்தோட படிக்கல. நான் என்ன பண்றது? எந்த ஸ்வரம் தெரிஞ்சுப்பேன்? ரிக்வேதத்துல இல்ல. ஆனா இது மந்திரம். ததேஷ ஸ்லோகம் பவதா. வேதத்துல ஸ்லோகம்னு சொன்னா மந்திரம்னு அர்த்தம். இந்த மந்திரத்துக்கு எங்க இருக்குன்னு தெரியல. 4 வேதம் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்துட்டேன். உங்களால விவகாரம் இண்டெக்ஸ்ல இல்ல, ஏதோ ஒரு சாக்கையில் இருந்திருக்கும். இல்லைன்னு தப்பா எழுதுமா? இந்த வேதம் தெரியல விவகாரம். அதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லியிருக்கேன். சம்சப்ய சிம்மம் ஸ்வசுதான் குணார்த்தான். நான் சொன்னதான நாரசிம்ம மந்திரத்தை சம்சப்ய ஒன்றாக தியானம் பண்ணி ஸ்வசுதான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியதான விஸ்வ தைஜச பிராஜ்ஞர்களை. ஸ்வசுதான் யாரு? விஸ்வ தைஜசன் பிராஜ்ஞன். இவா 3 பேரையும் குணார்த்தான், அந்த குணங்கள் என்னென்ன குணங்கள் கேளு. நான் சொன்னேன். சத்வகுணம் ரஜோகுணம் தபோகுணம் எனக்கூடியதான இவைகளை சம்யோஜ்ய சுருங்கை. சுருங்கம்னா என்னது சார்? சுருங்கம்னா கொம்புன்னு அர்த்தம் சொன்னேன் முன்னால சொன்னதுல. இங்க கொம்புன்னு மலையினுடைய உச்சின்னு அர்த்தம் இல்ல. இங்க சுருங்கம்னு சொன்னா ரிஷபம் சுருங்கம்னு சொன்னாலே ஓங்காரம் அர்த்தம். அது ரகசியம். அதனால ஓங்காரம் ரிஷபம்னு சொல்லும் வேதத்துல. எதுக்கு? ஓங்காரத்துக்கு. அதே போல சுருங்கை ரிஷபஸ்ய ஹஸ்வா. ஆகையால் அகார உகார மகாரங்களை ஓங்காரத்தில் துவாதசாந்தத்தில் நிறுத்தி அதற்கு மேல வஸ்யா ஸ்புரந்தீம் அசதீம் நிபீட்ய ஸ்புரந்தீம் அசதீம் சாட்சியை அதோட சேர்த்து சம்பக்ஷ்ய சிம்மேன சயேஷ வீரः. யார் இதையெல்லாம் என்னுடைய ஆத்மாவாக இருக்கு என்று யார் யோகம் பண்ணுவானோ அவனுக்கு வீரன் என்று பெயர். வீராந்தியஸ்க சதுஷ்க சக்தி நவகம்னு சொல்றா. வீரன்னா யார் சார்? கத்தி கையில கத்தி வச்சிட்டு இருக்கான், அவன் தான் வீரன் சார். அவன் தான் வாரியர்னா. இங்க வீரன்னா இதான் சொல்லியிருக்கு. யாரு? சம்சப்ய சிம்மம் இஷ்ட தேவதையே ஸ்வசுதான் விஸ்வ தைஜச பிராஜ்ஞாளான இவாளை அந்தந்த குணத்தோட சேர்த்து அதுல மூலாதாரம் அநாகதம் ஆக்ஞா நடுவில் சக்கரங்களை விட்டார். இத 3 இந்த 3ஐயும் ஒரு இடத்துல சேர்த்து அதற்கு பிறகு சுங்கை ரிஷபஸ்ய ஹத்வா. இந்த 3ம் ரிஷபஸ்ய துவாதசாந்தத்தில் இருக்க ஓங்காரத்தோட சேர்த்து அதற்கு மேல வஸ்யாஸ்வரந்தீம் அசதீம் நிபீட்ய அதற்கு மேல இருக்கக்கூடியதான சோடசாந்தத்தில் இவைகளை சாட்சி ஸ்வரூபத்தோட ஒன்னா சேர்த்து யாரு சம்பக்ஷ்ய அந்த ஸ்வரூபத்தையும் நான் சமாதியில் இருக்கேன் எனக்கூடியதான நிலையும் தெரியாம யார் போறானோ அவனுக்கு சயேவ வீரஹா. அதனால நாளைக்கு வீரன்னு கான்செப்ட்ல யார் சொன்னார்னா வீரன்னா யாருன்னா அது சமாதானம் ரிஷமதாவின் இருக்குன்னு சொல்லுங்க. அது அவனே அர்த்தம் பார்த்துக்கிட்டோம். வீரன்னா யாருன்னா வீரனை பத்தி சொகசுகா மிருதங்க தாளமும் சொக்கத்தையும் வீருடையவளோ பார்த்தீங்களா? அந்த சொக்கத்தையே தீருடையவளோ. அதுதான் தைரியம் இருக்கணும். அந்த மிருதங்கத்தோட மிருது அங்கம் மிருத்வங்கம். அதனுடைய தோல் இருக்க பத்தில தொட்டா மிருதுவா இருக்குமா. அதனால மிருது அங்கம் மிருத்வங்கம். சங்கீதத்துல வியாக்கியானம் இருக்கு. அபிநவ பாரதியில வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இந்த மிருதங்கம்ங்கிறது நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான முதல் இன்ஸ்ட்ருமெண்ட். வீணை தெரியும் நமக்கு, அதே போல வேணு தெரியும், மிருதங்கம் தெரியும். இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறான் பாருங்க, அது என்ன காதல் இருக்கிற கர்ணபேரியை உடைக்கிற போல எழுதும். அது இல்ல, நம்ம எழுத மிருதுவங்கம். அந்த மிருதங்கம் இருக்கு, அதை சரியாக அந்த ஸ்ருதியோட சேர்த்து தாள போடுறா பார்த்தீங்கன்னா அவ தாள போடுறது கேட்கப்படாது உங்களுக்கு. அது டிஸ்டர்பன்ஸா இருக்கப்படாது. அந்த பாடுறவனுடைய பாட்டு தான் கேட்கணும், ஆனா அதோட சேர்ந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அப்படி வாசிக்கிறவனுக்கு தான் மிருதங்கம் வாசிக்கிறவன். அவன் தனியா கேட்கும் பொழுது தனியா அவன் எதுக்காக கொடுக்கறது? ஐயா நீ இந்நேரம் வாசிச்சு 4 பேருக்கு தெரியல, அதுக்காக இப்ப தெரியட்டும், இவ சும்மா இருந்து அப்ப வாசிக்கணும். அந்த சங்கீதத்துல எதுக்கு அது ரசிக்கணும்னு சங்கீதத்துல அது யாருக்கு தெரியும்? அந்த சாஸ்திர வாசித்தவர்களுக்கு தெரியும். அதனாலதான் அதுக்கு மிருதங்கம்னு பேரு. அந்த மிருதுவான ஒரு ஸ்வரூபம் பத்யாஸ்வரம் தீம் அசதீம் நிபீட்ய சம்பட்ச சிம்மேன சயேஷ வீரஹ
ஸ்ருங்கோபேதான் பதான் ஸ்ருட்வா ஹத்வா தாமகதஸ்வயம் இவைகளை யார் தெரிஞ்சுக்க நத்வாக பகுதா திருட்வா சிம்ஹா ஸ்வயமுத்பவம். இப்படி நான் சொன்ன பிரகாரமாக நீங்க பண்ணினீங்களேயானால் ஸ்வயமுத்பவம் இந்த நரசிம்ம ஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்கலாம். வேதமே சொல்றது. அதுக்கப்புறம் இதை தியானம் பண்றதுக்கு ஓம் உக்ரம் சச்சிதானந்த பூர்ண பிரத்யேகாத்மானம் சதாத்மானம் நமாமி. ஓம் நிருசிம்ம பரமாத்மானம் பரம் பிரம்மஜன் பிரம்ம நமாமி. ஓம் வீரம் மகாவிஷ்ணும் பரமாத்மானம் பரம் பிரம்ம நமாமி. ஓம் மிருத்யும் பரமாத்மானம் பரம் பிரம்ம சிந்தயாமி. ஓம் சதாத்மானம் சிதாத்மானம் ஆனந்தாத்மானம் பூர்ணாத்மானம் பரமாத்மானம். இப்படி ஒவ்வொன்றும் தினந்தரம் 9 தடவை சொல்றது உபனிஷத்து. இப்படி நீங்க சொல்லிட்டே இருந்தேயானால் கொஞ்ச நாளைக்கு ஆத்ம ஞானம் வருது. இது எங்கடா இப்படி சொல்றது உபனிஷத்து? 2 நாளா ஒரே கவலை. உபனிஷத்து சொல்றது நமக்கு யாராவது சொல்லிருக்கிறோமே, ஆனந்த ஆதய பிரதானத்யா அப்படிங்கிற சூத்திரத்துல பாக்கியம் இருக்கு. அப்புறம் தான் சொல்றது ஆகாமா அந்த ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு ஒரு மனசுல இந்த 5 சொல்லுவானே. ஓம் சதாத்மானம் உக்ரம் வீரம் சதாத்மானம் உக்ரம் வீரம் சிதாத்மானம் உக்ரம் வீரம் பூர்ணாத்மானம் உக்ரம் வீரம் ஆனந்தாத்மானம் உக்ரம் வீரம் பரமாத்மானம். இப்படி ஒவ்வொன்றும் 9 தடவை சொல்லி இருக்குன்னு இந்த 5 தான் எடுப்பானே. அப்படி சொன்னா சூத்திர பாஷ்யத்துல 3ஆம் அத்தியாயத்துல 3ஆம் பாதத்துல ஆனந்தாலய பிரதானத்தியாகிற அதிகரணத்துல இந்த 5 தான் எடுத்திருக்காரு. அது எங்க பேசிட்டு இருக்கு? இங்கதான் இருக்கு. ஜுவல நேகே மத்வயமுத்பவோ அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இங்க சொல்லியாச்சு. அதைஷா இந்த பரமாத்மா ஏவகாரா ஆப்ததமார்த்தா ஆத்மன் ஏவன் நிருசிம்மே பிரம்மணி வர்த்ததே. இதை யார் பண்றானோ அவனுக்கு எல்லா ஆசைகளும் விட்டு போச்சு. ஆத்ம காமஹா ஆப்த காமஹா அகாமஹா. ஏன் இவனுக்கு எல்லா ஆசைகளும் இவனை விட்டு போனதுனால இவன் எல்லா ஆசைகளும் அடைஞ்சவனா ஆகிவிட்டான். ஆசை இருக்கும் பொழுது நாம் என்ன இருக்கோம்? லிமிட்டடா இருக்கோம். எங்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, 10,000 வேணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக முயற்சி பண்றேன். எங்கிட்ட 1 வீடு தான் இருக்கு, 4 வீடு வேணும்னு ஆசைப்படுறேன், முயற்சி பண்றேன். லோகத்துல ஆசை எப்ப இருக்கு? ஆசை இருக்குன்னு என்ன அர்த்தம்? இன்னும் நீங்க பூர்ணமான நிலையை அடையல. இவர் ஆசைகள் அற்றவனாயிட்டார். ஏன்? பூர்ணமான நிலை அடைஞ்சுட்டான். ஆப்த காமஹா. ஏன் சார் ஆப்த காமஹா? ஆத்ம காமஹா, தன் ஆத்மாவே வேணும்னு நினைக்கிறார். ஏன் சார்? அகாமஹா, வேற ஆசை இல்லையே. ஆத்மன்யே வந்து சிம்மே பிரம்மணி வர்த்ததே ஆப்ததமஹா. சோ அகாமோ நிஷ்காமோ ஆப்த காம ஆத்ம காமஹா நதஸ்ய பிராணா உத்கிராமந்தி அத்ரைவ சமனீயந்தே. இப்படி தியானம் பண்றவனுக்கு ஞானம் வந்து இவனுடைய பிராணங்கள் சரீரத்தை விட்டு போகிறதில்லை, சரீரத்துக்குள்ளேயே ஒடுங்கி போறது. பிரம்மைவதன் பிரம்மாப்யேதி அதை ஏவ உகாரா உத்கிருஷ்டா அப்படின்னு வரிசையா கீழே சொல்றதான அகார உகார மகாரங்கள்ல ஒவ்வொன்றும் தனித்தனியாக உத்கிருஷ்டமாக இருக்கு என்று சொல்லி கடைசியில ஸ்ருங்கேஷு அஸ்ருங்கம் சம்யோஜ்ய அகார உகார மகாரங்களோடு சேர்ந்து அஸ்ருங்கம் இந்த கணக்கு இல்லாததான பெயர் இல்லாததான அந்த பிரம்மத்தை ஒன்னா சேர்த்து சிம்மம் ஸ்ருங்கேஷு யோஜயேது. இந்த நரசிம்ம ஸ்வரூபமான ஆத்மாவை அகார உகார மகாரங்களோடு சேர்த்துங்க. ஸ்ருங்காபியாம் ஸ்ருங்கமாபாத்தியா எப்படி பண்றது? தமோகுண ரஜோகுணங்களை சத்வகுணத்தை வரவழைத்துக் கொண்டு ஸ்ருங்காபியாம் தமோகுண ரஜோகுணங்களை ஸ்ருங்கேன சம்யோஜ்ய சத்வகுணத்தோட சேர்த்து ஸ்ருங்கமாபாத்திய. அதுக்கு பிறகு திரையோ தேவா உதாபத இது. இப்படிதான் ஹவு டு கம் அப். எப்படி நம்ம குணங்களை தாண்டி குணாதீதமாக நிலையாகிறது பகவத்கீதை சொன்னதுக்கு மூலம் இங்க இருக்கு. தேவாவை பிரஜாபதி மப்ருவன் ஹூயே வனோ பகவான் விஞ்ஞாபயத்விதே. இத்தனையும் கேட்டவது தேவதைகள் ஐயா போறோம் அப்படின்னு சொல்லணுமோ இல்ல ஹூயே மா பகவான் விஞ்ஞாபயத்து மறுபடியும் இன்னொரு சொல்லுங்க அப்படின்னு ததேதி. பிரஜாபதிக்கு வேற வேலை இல்ல பாருங்க. சரின்ட்டார். என்ன பண்ணார்? அஜத்வாத் அமரத்வாத் அஜரத்வாத் அமிர்தத்வாத் அபயத்வாத் அலோகத்வாத் அமோகத்வாத் அநாதனகத்வாத் அபிபாசத்வாத் அத்வைதத்வாத் அகாரேண. அகாரத்துக்கு இத்தனை. அது ஆத்மானம் அன்விஷ்ய உத்கிருஷ்டத்வாத் உத்பாதகத்வாத் உத்வேஷ்டத்வாத் உத்பாபயித்ரத்வாத் உத்ரஷ்டத்வாத் உத்கத்வத்வாத் உத்பத்தத்வாத் இப்படின்னு இத்தனை காரணங்கள் சொல்லி அகாரத்தை உகாரத்தையும் உகாரத்தை மகாரத்தையும் மகாரத்தை அதுக்கு மேல இருக்கக்கூடியதான துரியத்தையும் துரியத்தையும் அதற்கு மேல இருக்கக்கூடியதான துரியத்தையும் ஒன்றா சேர்த்துங்கள். இப்படி சேர்த்து தியானம் பண்ணுங்க.
தியானம் பண்ணினா வேற ஒண்ணும் இல்லை, நீங்க வாசித்த வேதாந்தத்தினுடைய தத்துவம் எது இருக்கோ, எந்த தத்துவம் அந்த இருக்கக்கூடியதான ஒரே தத்துவம் நான் எனக்கூடியதான அம்சம் மறந்து கேவலமா இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் வந்து நிற்கும். அந்த நிலை வரும்போது நாத்திர காசன பிதாஸ்தி, இங்கு ஒரு விதமான பேதம் லோகத்தில் இருக்கிற ஒரு பேதமும் தோணப்படலை. நைவாத்திர காசன பிதாஸ்தி அத்திர பிதாவேவ மன்யமான சஹஸ்ரதா பின்னா அப்படின்னு விசேஷமாக உலகத்துல ஒரு விதமான பேதமும் தோணாத நிலை. இப்ப நமக்கு கை வேற கால் வேற, நான் வேற நீங்க வேற, அவன் வேற அவள் வேற, பணக்காரன் வேற ஏழை வேற, எத்தனை மனுஷன் அந்த பரமாத்மா நிலையில போனா ஒண்ணுமே இல்லையே, ஒரு வேதமும் இல்லாதான ஒரு நிலை இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தேவதைகளை அனுபவிச்சாளா. மறுபடியும் தேவதைகளோட தேவாவை பிரஜாபதி முப்ரவன் இவமே வனோ பகவான் ஓங்காரம் ஆத்மானம் உபதிதேக. தெரியும் நீங்க சொன்ன வேற யாரோ நாங்களா பண்றது, நீங்களே இந்த ஓங்காரத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணி விடுங்களேன். தேவதைகளும் பிரஜாபதிய நீங்களே எங்களுக்கு அந்த உபதேசத்தை பண்ணி விடுங்க சொல்லிவிட்டு உபதிரஷ்டா அனுமந்தா ஏஷ ஆத்மா சிம்மத்திரூபயேவ அகாரஹ உபலப்தா சர்வத்திர நக்யஸ்தி த்வைத சித்திராத்மைவ சித்தா அத்விதீயः மாயையா அந்யதிவா அத்விதீயா எங்கோ ஆகாசம் போட்டு ஒரு மாதிரி தான் இருக்கிறார். மெட்ராஸ்ல இருந்தாலும் டெல்லிக்கு போனாலும் அமெரிக்காக்கு போனாலும் ஆகாசத்துல வித்தியாசம் இல்லை, பூமியில வித்தியாசம் உண்டு. ஒரு இடத்துல கருப்பா இருக்கும் மண்ணு, இன்னொரு இடத்துல போனா சிவப்பா இருக்கும், ரெட் சாயில், இன்னொரு இடத்துல பிளாக்கா இருக்கும், இன்னொரு இடத்துல பிரவுனா இருக்கும். ஆகாசத்துல இங்க மரணம் ஆகாச கல்பா, ஆகாசம் மாதிரி இருக்கிறவர் அங்க ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாதவனா அங்கதான் எல்லாம் இருக்கு. பிளேன் போறதுக்கு இடம் கொடுக்கறதோ இல்லையோ, பட்சி போறதுக்கு இடம் கொடுக்க ஒண்ணுமே இல்லையே நீர் என்ன இல்லை அங்க ஒண்ணும் இல்லாத ஆகாசம், ஒண்ணும் இல்லாத எல்லாத்துக்கும் இடவழி கொடுக்கிறது ஆகாசம். ஆசமந்தான் காசதே இதே ஆகாச, எங்கும் தான் ஒழிக்கிறது, எல்லாவற்றையும் ஒழிக்கும்படி பண்றது ஆகையால் அவர் ஆகாசம். ஏன் ஆகாச சரீரம் பிரம்மா ஆகையால் எல்லாவற்றுக்கும் தான் இடம் கொடுக்கிறது, எல்லாவற்றையும் ஒழிக்கிறது, எல்லா பொருளாலையும் தானும் ஒழிக்கப்படுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு ஆத்மஸ்வரூபம் இது அப்படின்னு சொல்லி அந்த ஓங்காரத்தை விசேஷமாக அவரே தேவதைகளுக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி ஒரு சூரியனே எப்படி ஒரு ஜலபாத்திரத்தில் அநேக ஜலபாத்திரங்கள்ல தனித்தனியாக எப்படி பிரகாசிக்கிறாரோ அதே போலதான் இந்த மாயா எனக்கூடியதான ஈம் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் தன்னுடைய மாயா சக்தியினால அநேக மனசுகளை தயார் பண்ணி அந்த ஒவ்வொரு மனசுலையும் தானா பூந்துடுதான். அது பூந்த பிறகு ஜீவேஷோ ஆபாசேன கரோதி மாயா ஜாவித்யா ஸ்வயமேவ பவதி. இந்த மனசுக்குள்ள பூந்துள்ள பிரதிபிம்பத்துக்கு ஜீவன் என்ற பெயர், ஆகாசத்தில் இருக்கக்கூடியதான பிரதிபிம்பத்துக்கு ஈஸ்வரன் என்ற பெயர். அந்த ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பம் ஜீவனாக இருக்கு. ரெண்டு பேரும் மாயைக்கு மாயையோட சேர்ந்தவர்கள் தான். ஈஸ்வரன் மாயை தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார். ஏண்டா அவர் பெரியவர் சக்தி இருக்கு, அதை வச்சுட்டு இருக்கார். இப்ப சாதாரணமா உங்கள்கிட்ட 10,000 தான் இருக்கு, 15,000 ரூபாய் செலவு வந்து உங்களால் தாங்க முடியாது. அதே 10 கோடி இருக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, 15 கோடி செலவு வந்து அவன் தாங்க முடியும். என்ன பண்ணுவாங்க, இந்த 10 கோடி பேங்க்ல வச்சு இன்னொரு 20 கோடி வாங்கிப்பான். உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்தா யாரும் கொடுக்க மாட்டான், எடுத்துட்டு போவான். காசு ஜாஸ்தி ஆஹா உங்களுக்கு மனோவரி கெப்பாசிட்டி ஜாஸ்தி வரும். இது லோகத்திலேயே கண்டிருக்கமே, பகவானுக்கு தெரியாத. அதனால மாயும் அவருக்கு அடங்கி பேசலாம். ஜீவேதவ் ஆபாசேன பிரதிபிம்பேன கரோதி. என்ன பண்றான், ஜீவேதவ் ஆபாசேன கரோதி மாயாஜ அவித்யாஜ ஸ்வயமேவ பவதி. மாயா அவித்யா ரெண்டும் ஸ்வயமேவ பவதி, தனக்கு தானா உண்டாச்சு. சைதா விசித்ரா சுத்ருடா பக்வங்குரா, இது விசித்திரமானது மாய. சுத்ருடா ரொம்ப திருடமாக இருக்கக்கூடியது, அவ்வளவு சீக்கிரமா அறுக்க முடியாதது. பக்வங்குரா அநேக அங்குரங்களை மறுபடியும் உண்டு பண்றது. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இருந்து நிறைய மாம்பழங்கள் வருது. ஒவ்வொரு கொட்டையும் ஒரு மாமரத்தை தயார் பண்ணுமா. அதே போல ஒரு ஜீவன் இருக்கான், இந்த ஜீவன் நல்லது கெட்டதும் பண்ணுவான். இது போல நிறைய சரீரத்தை உண்டு பண்ணுவான். அதனால என்ன பண்ணணும், இதை ஒழிக்கிறதுக்காக மாயாதீதமான அவர் போய் தியானம் பண்ணுங்க. பக்வங்குரா ஸ்வயம் குணம் என்ன, அங்குரேஸ்வமி குணம் என்ன, சர்வத்திர பிரம்ம விஷ்ணு சிவரூபிணி சைதன்ய தீப்தா, சைதன்யத்தினால ஒழிக்கப்பட்டது. ஆகையால் இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை சர்வமயாக சர்வாவஸ்தாது சர்வாப்யல்பாக
சவாயேன பூதானி இந்திரியாணி விராஜம் தேவதா கோஷாம் திருஷ்டுவா இத்தனையும் சிருஷ்டி பண்ணி புலனை உண்டு பண்ணினார், சரீரத்தை உண்டு பண்ணினார், அந்த சரீரத்துக்கு இருக்கக்கூடியதான அங்கங்களை உண்டு பண்ணினார். அதுக்குள்ள பிரவிஷ்ய அதுக்குள்ள பகவான் போந்துருக்கார். மூட அமூடோ மூடைவ விவகாரம் நாஸ்தே, எல்லாமும் அறிந்தவரும் குழந்தை மாதிரி விவகாரம் பண்றாரு. ஐயா தாத்தா இருக்கார், சின்ன குழந்தையோட கேரம் போர்டு விளையாடுறாரு, 75 வயசு, அந்த குழந்தை 5 வயசு. அவர் என்ன அடுத்த க்ஷணம் சொல்ற நான் தோத்து போயிட்டேங்கிற. தாத்தாவை தோத்து போறாரு, இவர் ஸ்டேட் சாம்பியன். இவர் என்னடா பேரனோட தோத்து போறாரு. எதுக்கு? அந்த பேரனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுபோல அமூடகா மூடைவ, தான் எல்லாமும் அறிந்த போதிலும் இந்த ஜீவனுடைய சரீரத்தில் இருக்கிற மூடன் போலையும் விவஹரன் ஆஸ்தே மாயையா ஏவ தஸ்மாத் அத்வய ஏவ அயமாத்மா சன்மாத்ரா. அத்வயமாக சன்மாத்திரம் தான் இவர். நித்திய சுத்தா புத்தா. ஆச்சாரியா நித்திய சுத்த புத்த ஸ்வரூபா. அப்படி இப்படி பாஷ்யத்தில் எழுதுறார். எங்கே சார் வந்தது? துதி மோபனிடத்துல நித்யா சுத்தா புத்தா சத்யா முக்தா நிரஞ்சனா விபுல் அத்வயா எல்லாம் பாஷ்யத்துல மகான்கள் எழுதின பாஷ்யங்கள்ல நீங்க பார்த்துட்டு வாங்க. இங்க மட்டும் இல்ல, சபர பாஷ்யமா இருந்தா சாபர பாஷ்யத்துல இப்படி பதங்கள் இருக்கு. எங்க திவான்னா படிச்சிருக்க. அப்படி வேதங்கள் எல்லாம் அத்தனை தரம் வாசிச்சு அப்படி இருந்திருக்கா. நாம என்னமோ ஒரு தடவை வேதத்தை வாசிச்சு விட்டு எனக்கு தெரியாது சமானமான சபாபதிக்கு சமானமான தெய்வம் உண்டோன்னு பாடிட்டு இருக்கான். இவன் பேரு சபாபதி, அதுக்காக சொல்லு. அந்த பாட்டு ஏன்டா பாடுறீங்கன்னு என் பேர் தான் என்ன. இப்படி ஒரு கர்வப்படுத்த போர்மா லோகத்துல பாருங்க. விவகாரம் என்னடா? முக்தா நிரஞ்சனா விபோ அத்வயா ஆனந்த பிரத பிரத்யேகாத்மா பிரத்யேகரத பிரமாணைஹி ஏதைரவகதா சத்தா மாத்திரம். இது பரமாத்மா யாரு? சத்தா மாத்திரம். அயர்வாள் சரஸ்வதி மனோகரி ராகத்துல சத்தா மாத்திரமா சால நம்மிதிரின்னு பாடியிருக்காரோ இல்லையோ, அழகா ரொம்ப அழகா பாடியிருக்காரு. அப்படி சத்தா மாத்திரமான்னு சொன்னாரு. அந்த சத்தா மாத்திரமானு எங்கிருந்து வந்தது? சத்தா மாத்திரம் ஹீதம் சர்வம் ததேக புரஸ்ததைவ புரஸ்தாத் சித்தம் ஹி பிரம்ம நட்சத்திர கிஞ்சன அனுபவியது. இந்த நிலையை தவிர பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு வேறொரு நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி திரஷ்டா ஸ்வரூபமாக அவர் இருந்திருக்கார். எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதான ஸ்வரூபமாக இவர் இருந்திருக்கார். அப்படிப்பட்டதான் அவரை நித்தியம் சுத்தம் புத்தம் முக்தம் சத்தியம் சூட்சமம் பரிபூர்ணம் அத்வயம் சதானந்தம் இப்படி வரிசையாக அந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து கடைசியில கேவல சின்மாத்திரமான குணம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் ஏதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. இது அறிந்த பிறகு வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி மூலாதாரத்திலிருந்து ஷோடசாந்த பரியந்தம் இருக்கக்கூடியதான ஒண்ணுக்கு ஸ்தம்பம்னு பேர். ஷோடசாந்தம் வரைக்கும் நீங்க அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நினைச்சால் அது ரெண்டா பழக்கிறதா. ஸ்தம்பம் விதாரிய நரசிம்மோ அவதரண. இத்தனைக்கும் எங்க இருக்கு? உங்க ருதிமோதாமினியில உத்தரதாமினியில இருக்கு. அது எப்படி சார்னு கேட்டார். கிஞ்சேன கிஞ்சனேதி ஹோது யூயம் ஆச்சரிய ரூபா இது இப்படி வந்திருக்கு என்பது ஆச்சரிய ரூபமா இருக்கு. அவர் சொன்னார் பகவன் நவயன் ஜபத்யாமஹா. சுவாமி நீங்க சொல்றது நாங்க பார்க்கல. தேவதேவகை இந்த கதி தேவை ரத்ராபிவிதிகிதம் புரா நஹி துவிஜ்ஞேய மனுரேஷ் தர்மஹா. தேவதைகள் இதை யோசனை பண்ணி கண்டுபிடிக்கலன்னு கட்டோமனிடுதுல எங்க இங்க சொல்றது. இந்த ஸ்வரூபம் நீங்க சொல்றீங்க தவிர எங்களுக்கு புரியலையே. நட ஏவமிதி ஹவோஜுஹோ தெயிதி ப்ருவன் ஏனம் ஆத்மசிந்திரிதி ஹோவாச பஸ்யாம ஏவ பகவன் நடவயம் பஸ்யாமஹ நைவவயம் பக்தும் சக்னுமஹ. சில சமயத்துல பார்க்கப்படுகிறது, வாக்கால சொல்ல முடியலையே இந்த தத்துவம் என்னன்னு. அப்படித்தான் இதை பார்க்க முடியும், சில சமயத்துல பார்க்க முடியாது, தானா தெரியும், எடுத்து சொல்ல முடியாது. ஓதமை தேனஜா நீய அனுஜாதான மந்தரம். இதனால் அறிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் சூட்சமாக இருக்கக்கூடியதான் அனுஜாதார மந்தரம். உள்ள எல்லாவற்றுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு மகாத்மா இருக்காரு, அவரை பாருங்க. ஆந்தரம் அனுஜாம் அத்வயம் லத்வா. அத்வயமான இந்த அனுஜைய அடைந்து உபதிரஷ்டாரம் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்காரு. ஒரு வேலையும் செய்ய மாட்டார் சார். எங்க ஆத்துக்காரர் மாதிரி ஒரு ஆத்துல காலம் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒண்ணும் பண்ண மாட்டார். உபதிரஷ்டாரம் அனுஜாம் அத்வயம் லப்தா உபதிரஷ்டாரமாவ்ரஜேத் இது உபதிரஷ்டாரமாவ்ரஜேத். இப்படி இந்த நிருசிம்மதாபின் ஆயிடுது. இந்த ஒரு தத்துவத்தை
இத்தனையும் நம்ம சொன்னோமோ இல்லையா, இத பிரகலாத சுவாமி அவர் பார்க்கும் பொழுது சத்யம் விதாதும் நிஜவிருத்திய பாடிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு தஸ்மனः அதிருஷ்யத அத்யத்புத ரூபமத்வன் ஸ்தம்பே சபாயம் நகரம் நமானுஷம். இப்படி மகாபாகவத்துல சொல்லி ஸ்ரீமத் பாகவத்துல சத்யம் விதாதும் நிஜவிருத்திய பாடிதம், நிஜவிருத்தியனான பிரகலாதன் சொன்னதான ஒரு வார்த்தை ஸ்தம்பத்திலையும் பகவான் இருக்கார் எனக்கூடியதான வார்த்தையை சத்தியமாக்குவதற்காகவே அவர் வெளியில வந்தாராம். சத்யம் விதாதும் நிஜவிருத்திய பாடிதம் வியாப்தஞ்ச பூதேஷு ஆத்மனः, இந்த எல்லா பிராணிகளிலும் எல்லா இடத்திலும் நான் இருக்கேன் என்பதை காட்டுவதற்காகவும் அதிருஷ்யத அத்யத்புத ரூபமத்வன், அத்யத்புதமான ஒரு ரூபத்தை இதுவரைக்கும் யாராலையும் பார்க்கப்படாதான ஒரு ரூபத்தை பார்ப்பதற்காகவும் ஸ்தம்பே சபாயம் நருகம் நமானுஷம், ஸ்தம்பத்தை உடைச்சுண்டு வந்தார். அதோட இல்ல, சபையில வந்தார். மிருகமாகவும் வரல, மனுஷனாகவும் இல்ல. இப்படின்னு உபன்யாசம் பண்ணிட்டு போவாங்க. ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல சொன்னீர்னா இப்படி அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா என்ன அர்த்தம்? சத்தியம் விதாதும் நிஜவிருத்திய பாஷிதம், நிஜவிருத்தியான தேவதைகள் அவா சொன்னதான விஷயத்தை இவாளுக்கு ஆத்ம ஞானம் வரணும் என்பது. சத்தியம்னா ஆத்ம ஞானம், சத்தியம் பிரம்மா, அது சொல்றதுக்காக வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஆத்மனா, இந்த ஆத்மா தான் எல்லா பிராணிகள்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு எனக்கூடியதான வியாப்தியை சொல்வதற்காக வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஆத்மனா அதற்கு அத்யத்புத ரூபமுத்வன், இன்ன ரூபம் என்று சொல்ல முடியாததான ஒரு ரூபம் ஜீவத்வம் ஆக்கிய ஸ்வரூபம், கேவல சைத்தன்ய ஸ்வரூபம். அத்யத்புதம், அத்புதம்னு என்ன ஒண்டர்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. என்ன ஒண்டர்னா ஃபர்ஸ்ட் டைம் தான், செகண்ட் டைம் அது இல்ல. காலமே பேப்பர் ஆள், அதுக்கப்புறம் டெலிபோன் வந்தது, சுவாமி பேப்பர் பார்த்தீங்களா இன்னைக்கு, அவன் பார்த்தேனேன்னா முதல் தடவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையே, ஏன்டா அது அற்புதம் இல்ல. அற்புதம்ங்கிறது பரமாத்ம அனுபவம் ஒண்ணுதான் அற்புதம். அது அத்யத்புத ரூபமாத்மனः ஸ்தம்பே சபாயாம் நமகம் நமானுஷம், ஸ்தம்பே மூலாதாராதி ஸ்தம்பே சபாயாம் இதயத்தில், சபான பிரம்மதவ தேவதவ இதயத்தில் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம், மிருகஸ்வரூபமாகவும் இல்ல மானுஷஸ்வரூபமா இல்லைன்னு அர்த்தம் சொல்லுங்க. இங்க நமிருகம் ந மானுஷம் என்ன அர்த்தம்? மிருகஸ்வரூபமா இருக்கக்கூடியதான சமோ குணாதிகள் இல்லை, ந மானுஷம் மனுஷஸ்வரூபமான ரஜோகுணாதிகளும் இல்ல, ஒரு ஸ்வரூபமும் இல்ல. எப்படி இருக்காரு? பிரதப்ததா மீகர கண்டலோதனம் ஸ்புரத்பதா கேசவர் திரும்பிஜானனம் கராலதம்ஸ்ரா கரவால கஞ்சல ஸ்புரந்ததிக்வம் பிரகடீலோதனம் துவாரி ஊர ஆபாத்யததாரலீலய நகைஹி இதாஹிம் கருடோ மகாவிஷம் பிரதப்ததா மீகர கண்டலோதனம். அவருடைய கண்கள் சிவந்திருக்கா, தலையில இருக்கக்கூடியதான பிடரி மாதிரி இப்படி இப்படி ஆடுறதா. ஸ்புரத்ததா கேசர திரும்பிஜானனம், வாய பழந்துட்டு இருக்காராம். கராலதம்ஸ்ரம் தித்திப்பது வெளியில வந்திருக்கான். கரவால வெஞ்சல ஸ்புரத்வம், அந்த நாக்கானது அந்த கத்தி மாதிரி ஆடிக்கொண்டிருக்கான். சுவாமி என்னது? புருகுட்டி முகொல்படம், அந்த ரெண்டு புருவங்களும் ரெண்டு உடனா சேர்ந்திருக்கான். கதை சொல்லிட்டு இருக்கா இல்ல? பிரதப்தகாமீகர தண்டலோச்சனம், அந்த ரெண்டு கண்களையும் ஓரிடத்துல அந்த யோக திருட்டையில பார்த்துட்டு இருக்காரா. ஸ்புரத்தா, இவர் வாய்ச்சிட்டு இருக்கக்கூடிய தலையெல்லாம் நீட்டா வாரிட்டு ரொம்ப நாளாச்சு. அகார உகார மகாரங்கள்லாம் ரெண்டு சேர்ந்து எல்லா நரம்புகளும் வெளியில வந்தான். கராடகம் கராடகஞ்ச, அந்த ஓம்காரத்தை சச்சிதானந்த ரூபம் தியாயாமி, சச்சிதானந்த ரூபம் உக்ரம் தியாயாமி, சச்சிதானந்த ரூபம் மகாவிஷ்ணம் தியாயாமி, இப்படி சொல்லி சொல்லி அந்த நாக்கு வெளியில வந்திருக்கான். அப்படிப்பட்டதான் துவாரி ஊர ஆபாத்யதலீலய. அப்படிப்பட்டவர் இந்த அஞ்ஞானம் எனக்கூடியதான இருட்டை உள்ள வராமல் அந்த நடுவில் அந்த துவாரத்திலேயே உட்கார வச்சு கீழ் தெரிஞ்சாலேயே வேற ஒரு ஆயுதமும் இல்லை, தன் ஆயுதம் தான், தன் ஆயுதம். அதனால அவர் தன் நரசிம்ம சுவாமிக்கு கத்தி கபடாலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சுவாமி ததார லீலையா, அவ்வளவு சுலபமா பண்ணிட்டார். நகைரியதா அகிம் கருடோ மகாபிகம், அப்படி இருக்கு தியானம் பண்ணாலே அந்த ஸ்வரூபம். அத பிரகலாதம் ஸ்தோத்திரம் பண்றார். நைமாத்மனா பிரபுரயம் நிஜதாத்மபூர்ணா மானம் ஜனா தவிதுஷோ கருணோ ப்ரூயதே யத்யஜ்ஜனோ பகவதே விததீதனோனம் மானம் தச்ச ஆத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி. இங்க பிரகலாதன் சொல்றார் ஸ்ரீமத் பாகவத்துல. ஏன் சொல்ல வந்தேன்னா, பாகவதமும் இந்த கிருத்திமதாபி நிரூபணத்தோடு சேர்ந்து இருக்குங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். நைவாத்மன பிரபுதயம் நிஜபன்ன லாபபூர்ண, எனக்கு ஒரு லாபம் வரணும்னு ஒண்ணு இல்லை, ஏன்னா நான் தனியா இல்லையா.
நிஜலாபூர்ணா மானம் ஜனாதமிட்டோ கருணோ புருணீதே. அவித்வானா இருக்கிறவன் எனக்கு இது வேணும் அது வேணும் என்று நினைக்கிறானோ அப்படிப்பட்டதான் நினைப்பில்லை. என்னாச்சு? யத்யஜனோ பகவதே விததி தனூனம். எது நான் பகவானுக்கு கொடுக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்து சேரும். நீங்க பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. நீங்க பகவானுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். பகவானுக்கு நீங்க புது வஸ்திரம் வாங்கினேன், பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 10 புது வஸ்திரம் 10 வரும். என்ன சுவாமி? யத்யஜனோ பகவதே விததி சமானம். எது நீங்க பகவானுக்கு கொடுப்பீடோ தச்ச ஆத்மனே அது உங்களுக்கு வந்து சேரும். எப்படின்னு? பிரதிமுகத்திய யதாமுகஸ்ரீ. கண்ணாடிக்கு முன்னால் நின்றிருக்கான், கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் அழகா இருக்கணும் என்று நினைக்கிறான். என்ன பண்றான்? பவுடர் கண்ணாடியில் இருக்கிற அந்த முகத்துக்கு போடல, பிரதிபத்துக்கு பவுடர் பத்துனா பிரதிபத்துக்கு சென்ட் அடிக்கிறான். எதுக்கு சார்? பிம்பத்துக்கு அடிக்கிறான் சார். பிம்பத்துக்கு போட்டா பிரதிபிம்பம் என்ன வருது? அதே போல பிம்பம் பரமாத்மா, பிரதிபிம்பம் நீர். உங்களுக்கு நீங்க நல்லா தோழணுமே, நீங்க என்ன பண்ணணும்? பரமாத்மாவுக்கு பண்ணுங்க சார் அப்படிங்கிற. தச்ச ஆத்மனே பிரதிமுகா முகஸ்ரீ. இது ஆச்சாரியர் பிரதிபிம்பாலங்கிருதி திருஷகுசலோ பிம்பாலங்கிருதி மாதனுதே சேதோ பிருங்க பிரமதி விரதா மனுபூவௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹானக பதசரசிஜ மகரந்தம். பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குசலோ. பிரதிபிம்பம் அழகா இருக்கணும் என்று கருதுகிறவன். பிம்பாலங்கிருதி மகாதனுதே. இங்க பிம்பத்துல தான் சார் நாமம் பண்றதோ விபூதி போடுறதோ சந்தனம் பண்றதோ எல்லாம் சொல்லணும். ஒருத்தர் மட்டும் எல்லாம் யாரா இருந்தாலும் இங்கதான் பண்றான், அங்க பண்ணல. அதே போல நீங்களும் வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா என்ன பண்ணணும்? ஓடும் தொற்றுங்க இருக்கு. ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, அவர் எழுதின ஸ்லோகங்களை படிங்க, அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க. நிருசிம்மதாபினி உபநிடத பண்ணுங்க. பஜ பஜ லட்சுமி நரசிம்ஹானக பதசரசிஜ மகரந்தம் சம்சாரதாவதஹனாகுல பீகரோரு ஜ்வாலாவலி ஜலதி தக்ஷதரோரு ஹஸ்ய தத்பாத பத்மசரசிம் சரணாங்கதஸ்ய லக்ஷ்மீம் நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். அப்படின்னு அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் அவர் நமக்கு கையை கொடுத்து இந்த ஜன்மாவில் நிருசிம்மதாபினி உபநிடதத்தை பார்க்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்த. அதோட மட்டும் இல்லாமல் நமக்கு அதை எடுத்து 10 பேர் முன்னால் அனுபவிக்கக்கூடியதான பாக்கியத்தையும் கொடுத்தது. ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு அப்படி இல்லாமல் பதமா பார்த்து அந்த உபநிடத் சொன்ன பிறகு அதுல இருக்கக்கூடியதான அம்சங்கள் எங்கெங்க இருக்கோ அதை தேடி வேதங்கள் இண்டெக்ஸோட தேடி முழுக்க என்ன இப்படி பண்றதை இந்த உபநிடத்துன்னு நமக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு அதுக்கிற வியாக்கியானங்களையும் பார்க்கும்படி மந்திர சாஸ்திரத்துல எப்படி இருக்குங்கிற மந்திர சாஸ்திரமும் இந்த ஆத்மா தத்துவ அனுபவம் சாஸ்திரமும் எப்படி நமக்கு ஒன்னா சேர்றதுங்கிற தத்துவத்தையும் எடுத்து கொடுத்து நமக்கு அனுபவிக்கும்படி பண்ணினதான அந்த ஆச்சாரியர்களுடைய பாதபத்மங்களுக்கும் அவர் நமக்கெல்லாம் முக்கியமாக இப்படிப்பட்ட அனுகிரகம் வரும்படி பண்ணிருக்க காரணமா இருக்கக்கூடியதான நாராயண சுவாமியர், வெங்கட்ராமையர், இப்படிப்பட்டதான சில பேருக்கு தனித்தனியா பேர் தெரியும். அவளுடைய ஹிருதயத்திலையும் பூந்து இதை நடத்தி வைக்கணும்னு சொல்லி அதோட இல்ல இத எல்லோருக்கும் தெரிஞ்சு எல்லோரும் இங்க வந்து அனுகிரகம். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. இது ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், இது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் ஆளுக்கும் புரிய வச்சு ஏதோ நமக்கு முழுக்க புரியாத போனாலும் ரசமான விவகாரம் சிலது இருக்கு, உயர்ந்ததான ஒரு தத்துவம் இது இருக்கு, நாம் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு அவளுக்கு க்ஷேமத்தை கொடுத்த பத்திர லட்சுமி நரசிம்ம சுவாமியை கேட்டாலே புண்ணியமா, அவரை நினைச்சாலே புண்ணியம். அப்படிப்பட்டதான அவள் எல்லோருக்கும் இந்த ஆச்சாரியாளுடைய திவ்ய அனுகிரகமும் அந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி. லட்சுமி நரசிம்மர்னா யாரு? லட்சுமிங்கிறது ஜீவன், நிருசிம்மங்கிறது பிரம்மம், லட்சுமி நிருசிம்மம் ஜீவ பிரம்மம், அந்த ஐக்கியஸ்வரூபம். அதான் ஷகாரமும் ரேபமும் சொல்றது. ஷகாரம்னா எழுத்துகள்ல கடைசி எழுத்து, ரேபம்னா எல்லாத்தையும் தூண்டி விடுற அம்சம். அந்த ரெண்டும் எல்லாத்தையும் தூண்டி தூண்டி அது எங்க நிற்குமோ அதை ட்ரவுங்கிற ஒரு பீஜம் அப்படின்னு மந்திர சாஸ்திர ரகசியம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கெல்லாம் கொடுத்து நம்ம மனசு வேற எங்கேயும் ஓடாமல் அது சாட்சாத் குரு பாதங்களிலேயே லக்னமாகணும். அப்படிப்பட்ட அனுகிரகம் எல்லோருக்கும் வரணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இதே மாதிரியே சிம்மதாபினி உபநிடத்தோட நிற்காமல் மறுபடியும் ராமதாபினி, கோபாலதாபினி, கணேசதாபினியும் வச்சுட்டு அதாவது நம்மாழ்வார் சொன்னதான கிரந்தங்கள்லாம் இருக்குன்னு பாசுரங்கள் அது கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், நிறைய தெரியாது. அதையும் பார்த்து எல்லாரும் அனுபவிக்கணும், சகல க்ஷேமத்தோட இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அந்த நிருசிம்மருடைய அனுகிரகத்தை ஆரோக திருடகாத்திரத்துவம்
ஐஸ்வர்யம், எல்லாத்துக்கும் மேல மன நிம்மதி வரணும்னு பிரார்த்தித்துக்கிட்டு இதோட முடிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.